ஓகே, நான் பேசுறது கேக்குதா? கிளியரா இருக்கா? கிளியர். ஓகே, வெரி குட், வெரி குட். ஸோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கமெண்ட் பண்ணலாமா? இனி உத்தோ எஸ்கே, எஸ்டி கித்தி ஆர் போத், போத், போத். கேக்குது? Saya tanya minggu BM, seminar BM ke? என்னப்பா புரியல எனக்கு. இருங்க, கொண்டாடுங்க. லெட் மீ ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? குட். எல்லாரும் குட்டா? ஓகே, வெரி குட். ஏன் எல்லாரும் வந்து சோகமா இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க டீச்சர்? தேங்க் யூ so மச் ஃபார் ஆஸ்கிங். ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ஐ எம் சூப்பர் ஹாப்பி டு மீட் ஆல் ஆஃப் யூ ஹியர். எல்லாரும் ரொம்ப அழகா சமத்தா வந்து உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் உங்களுக்கு கை தட்டுகள் கொடுத்துக்கலாமா? உங்களோட செல்ஃப்க்கு நீங்க இங்க வந்து உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. நிறைய புது விஷயம் கத்துக்கணும்ட்டு. ஆமாவா? ஓகே, எஸ்பிஎம் ட்ரையல் ஆரம்பிக்க போதா? ஓகே. ஆல்ரைட். ஸோ ஓகே. ஸோ யாரெல்லாம் இன்னும் கேமரா ஆன் பண்ணல? எனக்கு வந்து இங்க மொத்தம் 8 பேஜ் இருக்கு. 8 பேஜ்ல வந்துட்டு எனக்கு எல்லா பேஜ்லயுமே உங்க ஃபேஸஸ் நான் பார்க்கணும். கேமரா ஆன் பண்ணாதவங்கலாம் ஆன் பண்ணலாமா? சீக்கிரமா. ஓகே, நான் இப்ப செக் பண்ணுவேன். யாரோட கேமரா ஆன் பண்ணலையோ நான் கூப்பிடுவேன். உங்கள்ட்ட தான் இன்னைக்கு நான் கேள்வி ஆரம்பிக்க போறேன். எப்படி? பட் ஐ எம் அவுட். ஆ, எல்லாருமே வெளிய போயிட்டீங்க உடனே. ஆஹா. ஓகே, 3வது பேஜ்ல எவ்ரிபடி குட், பக்கா. ஓகே, 4வது பேஜ்ல இருந்து ஆரம்பிக்குது. கேமரா இன்னும் ஆன் ஆவல. கேமரா புரோக்கன். வெளியே இருக்கீங்க. ஓகே, கேமரா நாட் ஒர்க்கிங். ஓகே, 4வது பேஜ் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திறந்துருங்க. இன்னும் ஒரு 3 பேர் இன்னும். ஓகே, இன்னும் ஒரு ஆளு. இன்னும் ஒரு ஆள். ஓகே, ஷாலினி வெரி குட். 5வது பேஜ் பார்ப்போம். 5வதுல ஃபுல்லா கோசம். 5 ஃபுல்லா கோசம், 6 கோசம், 7 கோசம். 8லயும் யாருமே திறக்கல. டீச்சர் ஓகே, ஓகே, ஓகே. சரி, யாரெல்லாம் வெளியே இருக்கீங்களோ ஓகே, நோ ப்ராப்ளம். சரி, இப்ப எல்லாரும் வந்து இங்க உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. எதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? எதுக்காக வந்திருக்கீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எதுக்காக எல்லாரும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கீங்கன்ட்டு. செமினா கரங்கன், பிளாஜா கரங்கன், சுமர்லாங் படிக்க. ஓகே, வேற கரங்கன். ஐ டோன்ட் நோ. ஐ டோன்ட் நோவா? யார் இது? கிஷன். ஐ டோன்ட் நோவா? என்ன ஐயா இது? ஐ சே செமினா கரங்கன். ஓகே, கரங்கன், கரங்கன். ஓகே, சோ எல்லாரும் தெரிஞ்சுதான் வந்து இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருந்திருக்கீங்க. எத்தனை பேர் வீட்ல அம்மா ஃபாஸ்ட் பண்ணாங்க? வந்து உட்காரு இப்ப நீ அப்படின்னு எத்தனை பேர் சொன்னாங்க? எத்தனை பேர் சொன்னாங்க? ஐ சே ஓகே, வெரி குட். என்ன எல்லாரும் உண்மையை சொல்றீங்க? ஓகே, ஓகே. இத்தனை பேரு. ஐ வாண்ட் டு ஹேவ் 100 மார்க்ஸ் இன் மலே. ஓகே, வெரி குட். ஓகே. ஓகே. சோ நம்ம வந்து செஷனுக்குள்ள போறல. ஓகே, ரஃபைல் கை தூக்கிட்டு இருக்கீங்க. வெரி குட். அம்மா அம்மா வந்துட்டு உங்களை ஃபாஸ்ட் பண்ணி அனுப்பிட்டாங்களா? அச்சச்சோ. ஓகே, ஃபாஸ்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா அம்மாக்கு போயிட்டு தேங்க்யூ சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க நிறைய விஷயம் கத்துக்க போறீங்க. கத்துக்கலாமா? ரெடியா இல்லையா? ஐ ஃபாஸ்ட் மை செல்ஃப் டீச்சர் யஷ்வன். ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் டீச்சர் கீர்த்தி. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்திருந்திருக்கீங்க. எத்தனை பேர் என்னோட ஸ்டூடெண்டா இருந்து வந்திருந்திருக்கீங்க? நான் பார்க்கலாமா? உங்களோட கை கை இப்படி தூக்க முடியுமா? இருக்கீங்களா? என்னோட ஸ்டூடெண்ட் இருக்கீங்களா? கிஷோர். ஓகே, கிஷோர். ஓகே, எல்லாத்த கை தூக்கி. ஓகே, வெரி குட். ஸோ யாரெல்லாம் வந்துட்டு கை தூக்கி இருக்கீங்களோ கையா இருக்கிறீங்க டார்லிங்ஸ். டோன்ட் வெரி, சில். நான் பார்த்துட்டேன் உங்களெல்லாம். சோ ஸ்லோவா என்னோட வாய்ஸ் வந்துட்டு ரொம்ப குறைவா கேக்குதா? சவுண்ட் குறைவா கேக்குதா? இல்ல துர்காஷினி, மேபி டார்லிங் நீங்க வந்துட்டு சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கம்மா, வருதான்ட்டு. ஏன்னா நான் ஃபுல்லா கத்தி பேசிட்டு இருக்கேன். பெட்டரா? ஓகே. ஆல்ரைட். ஸோ இப்போ நம்மளோட செஷனுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் தட் நம்மளோட இந்த செஷன்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்குன்னு கிரவுண்ட் ரூல்ஸ் இருக்கா இல்லையா? நம்மளுக்குன்னு ரூல்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா?
இருக்கு. எத்தனை ரூல்ஸ் நம்மளுக்கு இருக்கு? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். எத்தனை? ஓகே, லஷ்வின். ஓகே, 3 ரூல்ஸ். ஓகே, வெரி குட். ஓகே, வெரி குட். எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க. குட் குட் குட். அடுத்து 4ஆ? 4 எப்பல இருந்து 4 வந்துச்சு நமக்கு? எப்பல இருந்து நமக்கு 4 வந்துச்சு? ஓகே. சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரூல் என்னது? யாருக்கு தெரியும்? நம்மளோட ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ரூல் என்னது? சேட்ல டிசிப்ளினா இருக்கணும். ஆமாவா இல்லையா? யாராவது சேட்ல வந்துட்டு அன்னெசரியா பேசணும் அப்படின்னா ஜூம்ல இருந்து வெளியாக்கப்பட்டுருவீங்க. ஓகே, பிகாஸ் நம்ம எல்லாருமே இங்க கத்துக்கிறதுக்கு வந்திருக்கோமா. ஸோ இந்த இடத்துல நம்ம கத்துக்கிட்டு போகணும். நம்ம மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி கமெண்ட் போட்டோம் அப்படின்னா டீச்சர் வெளியாக்கிடுவேன். ஓகே, டீலா? அடுத்து 2வது, புக்ஸ் எங்க? கார்த்திகேயன், வெரி குட். புக்ஸ் அழகா காமிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, எல்லாரும் புக்ஸ், யாரெல்லாம் புக் வச்சிருக்கீங்க கையில எடுத்து காமிக்கலாமா? புக்கு, பென்சில், பேப்பர், பென். ஓகே, ஆரத்யா, வெரி குட். மோகனா, கோவேந்திரன், ரைட்? கோவேந்திரன், ஓகே, வெரி குட். அக்ஷரா, கார்த்தியாயினி, யுவன், ஓகே, வெரி குட். அடுத்து லாஸ்ட் ஒன், தண்ணி பாட்டில் எங்க? இருக்கா தண்ணி பாட்டில்? ஓகே, வெரி குட். எல்லாம் பண்டாயிலா தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. வெரி குட். ஓகே, ஸோ இருங்கம்மா, கொஞ்ச நேரம் இருங்க. நான் வந்துட்டு பிஃபோர் வி ஸ்டார்ட், ரைட்? ஓகே, எல்லாரும் கரங்கனுக்காக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எத்தனை பேரு பிரைமரியில இருந்து இருக்கீங்க? எத்தனை பேரு செகண்டரி ஸ்கூல்ல இருந்து இருக்கீங்க? ஸ்கோலா மினுங்காவா இருக்கீங்கன்னா கமெண்ட் நம்பர் 2, ஸ்கோலா 2ஆவா இருக்கீங்கன்னா கமெண்ட் நம்பர் 1. ஓகே, வெரி குட். நிறைய பேரு 260 பேரு பார்த்துட்டு இருக்கீங்க. வெரி குட். 260 கைஸ், வெரி குட். ஓகே, ஸோ நம்மளுக்கு நிறைய நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. 1 and 2 நிறைய பேர் இருக்கீங்க. நிறைய கத்துக்க போறோம் இன்னைக்கு. ரெடியா? கத்துக்கிறதுக்கு ரெடியா? கத்துக்க போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்துக்கு பிஎம் கரங்கன்னு எனக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க? பிஎம் கரங்கன் எனக்கு ரொம்ப கஷ்டம் அக்கா, அந்த மாதிரி யாராவது இருக்கீங்களா? பிஎம் எனக்கு கரங்கனே தெரியல, கஷ்டம்க்கா, நான் எவ்வளவுதான் எழுதுறேன் ஆனா எனக்கு வரவே மாட்டுது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நோ, மீ. ஓகே 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 ஓகே. சோ எல்லாரும் கை தூக்கிட்டு இருக்கீங்க. காமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டீச்சரை கூப்பிடலாமா? டீச்சரை கூப்பிடலாமா? இருங்க, டீச்சர் இருக்காங்க, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க? ஓகே, டீச்சர் இருக்காங்க. ஓகே, டீச்சரை கூப்பிடலாமா? ரெடியா? ஸோ வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், லெட்ஸ் வெல்கம் டீச்சர் புவனேஷ். ஸோ அவங்க வந்துட்டு இன்னைக்கு உங்களுக்காக வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போறாங்க. அவங்கள நான் ஸ்பாட்லைட் பண்ணிடுறேங்க. ஓகே, ஸோ ஓவர் டு யூ டீச்சர். தேங்க்யூ டீச்சர் கீர்த்தி. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓ ஐயோ, குட். ரொம்ப நாள் ஆச்சுல நான் மீட் பண்ணி உங்களை. ஆமாவா, ரொம்ப நாள் ஆச்சா? ஓகே, சோ ஹோப் யூ கைஸ் ஆர் டூயிங் குட். இன்னும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, முந்தி பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும். அண்ட் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கீங்கனாக்கா, ஹாய் கைஸ், வெல்கம். ஓகே, யா, ஓகே, குட் குட் குட், நைஸ் டு see you all. Alright? ஓகே, so ஐம் டீச்சர் புவனேஷ். இன்னைக்கு சம்திங் வெரி 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 இம்பார்ட்டண்டா நம்ம லேர்ன் பண்ண போறோம் இன்னைக்கு. ஆமாவா? எதை பத்தி லேர்ன் பண்ண போறோம்? டக்குன்னு அந்த வார்த்தையை சொல்லுங்க. எதை பத்தி லேர்ன் பண்ண போறோம்? கடகடன்னு போட்டுங்க பாப்போம். ஓகே, கரங்கன். ஓகே, அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்க. இங்க எதுக்காக நம்ம கத்துக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டா? சில பேர் சொன்னீங்க அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க, அப்பா அடிச்சாங்க, உதைச்சாங்க, அதனாலதான் உட்காந்துருக்கோம். இல்ல இல்ல, ஐ ஃபோர்ஸ் மை செல்ஃப். நான் என் செல்ஃப ஃபோர்ஸ் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்கேன் அப்படிதான் சொல்றீங்க. வெரி குட். உண்மையா இருந்துச்சுன்னா வாழ்த்துக்கள். உண்மை இல்லைன்னா என்கிட்ட போய் சொல்லல, நீங்க உங்க செல்ஃப் தான் போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமாவா? ஓகே, so good. Yes, okay, you all must be willing to learn தெரியுமா? ஓகே, இங்க இருக்கிற இந்த கிட்டத்தட்ட ஒரு 300 பேர் இருக்கீங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே ஜெயிக்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. கரங்கன் பத்தி மட்டும் நீங்க கத்துக்க வரல, இன்னைக்கு நீங்க ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க. எஸ்? ஆமாவா?
ஓகே குட் ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து நான் என்ன கேள்வி கேட்கறேனோ எல்லாமே வந்து டீச்சர் கீர்த்தி உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டாங்க. நிறைய பேருக்கு வந்து கரங்கன்னா நிறைய பிரச்சனை இருக்கு, ஆமாவா? ஸோ இன்னைக்கு உங்களோட எல்லா பிரச்சனையும் நம்ம சால்வ் பண்ணி எப்படி உங்களோட கரங்கண்ணை நல்ல மார்க் இம்ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நம்ம செமினார் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேனா? ஓகே. ஸோ கீர்த்தி, கேன் யூ புட் மீ அஸ் ஹோஸ்ட்? கீர்த்தி, நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே டன் டீச்சர். ஏன்னா ஓகே ஓகே கேன் see my screen? Yes. கேனா? யார் இது? வீடியோல யாரும் மைக் ஆன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இது? யாரும் மைக் ஆன் பண்ணிருக்காங்க. யார் பேசுனா? ஏன் அன்மியூட் பண்ணிட்டேன் நானு. இருக்குங்க, நல்லா இருக்குங்க. ஸ்கிஜாவா? ஓகே, அதான் அதான். ஸ்கிஜாவா, கிவ் மீ 1 minute. என்னால வந்து இது கிரிக்கல்ஸ் ஆஃப் பண்ண முடியல கொஞ்ச நேரம். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எப்படா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம் அப்படின்ட்டு துடிச்சிட்டு இருப்பீங்க பாருங்களேன். சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் பண்ணுவீங்க. டிசேபிள். ஓகே, டிசேபிள் பண்ணியாச்சு. இப்போ இருக்குங்க. இப்போ எப்படி வேணா இருக்குங்க. ஓகேயா? கென்சியா, நான் பேசுறது கேக்குது தானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரும் மியூட் பண்ணிட்டாங்க நீ. ஓகே ஓகே ஆல்ரைட். வர்ஷா தீனா தயாளன், நான் ஸ்கிரீன் காட்டுறது தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுன்னா இப்ப தம்ஸ் அப் காட்டுங்க. ஓகே, ஏன்னா என்னால ஃப்ரண்ட் ஸ்கிரீன் உங்களை மட்டும் தான் பார்க்க முடியுது. ஓகே ஆல்ரைட். செமினார் புவாட் கரங்கன் செமர்லாங். ஓகே, ஐ பிலீவ் தட் இங்க வந்து நிறைய பேரு ஸ்காலர் ரெண்டாவும் இருக்கீங்க, ஸ்காலர் மண்ணுங்காவும் இருக்கீங்க, ரைட் தானே? ஸ்காலர் ரெண்டாவும் இருக்கீங்க, ஸ்காலர் மண்ணுங்காவும் இருக்கீங்க. ஓகே, டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட். இது வந்து தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு தான் தமிழ் நடத்துறோம், அப்படி கிடையாது. ஓகேயா? இது வந்து ஓப்பன் ஃபார் ஆல். ஸ்காலர் ரெண்டா, ஸ்காலர் மண்ணுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையும் நான் கவர் பண்ண பாக்குறேன். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க. பிஃபோர் தட் புக்கு பேன் எல்லாம் கொஞ்சம் இப்படி தூக்கி காட்டுங்க. புக்கு பேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களான்ட்டு. நோட் புக்கு அண்ட் ஆல்சோ பேன் பென்சில். ஓகே, எல்லாரும் காமிச்சிருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஓகே குட் ஆல்ரைட். லெட்ஸ் ஃபோக்கஸ். ஸ்காலர் ரெண்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப கரங்கன் வந்து ஸ்காலர் ரெண்டாக்கு வந்து எப்போல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஸ்டாண்டர்ட் 4 அண்ட் above. ஆமாவா? ஸ்காலர் ரெண்டா வந்து ஸ்டாண்டர்ட் 4 அண்ட் above தான் நீங்க உண்மையான ஒரு கரங்கானே செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸ்டாண்டர்ட் 1 2 3 இருக்கீங்கன்னா வெரி குட். ஓகே, நீங்க கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணணும். ஏன்னு சொன்னா நீங்க இப்பவே கத்துக்கிட்டா தான் ஸ்டாண்டர்ட் 4ல உங்களால வந்து ஒரு நல்ல கரங்கான் செய்ய முடியும். கரெக்டா? சோ அப்ப ஸ்டாண்டர்ட் 1 2 3 நீங்க வந்து பினாயாட் ஒரு சின்ன பெருங்கண்ணோட கரங்கன் அந்த மாதிரி தான் நீங்க செய்வீங்க. ஓகே, சோ அந்த மாதிரி பழகி பழகி தான் இப்ப ஸ்டாண்டர்ட் 4 வந்து நீங்க ஒரு கரங்கன் செய்ய ஆரம்பிப்பீங்க. அண்ட் மினுங்கா ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெட்டரான கரங்கன், இன்னும் கூடுதலா பார்த்தா பிறக்காத்தான். ஸ்கோலா ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பஹாகியன் டி வரும். அண்ட் ஸ்கோலா மினுங்கா வந்து பாத்தீங்கன்னா கர்த்தாஸ் டூ பஹாகியன் பி வரும். ஓகே, kertas dua bahagian A dan B. A வந்து ஏயும் பியும் ஓகே கிட்டத்தட்ட கரங்கன் ரேஞ்சில. ஓகே, சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கரங்கன் ஸ்கோலர் ரெண்டாக்கு வந்து berapa patah perkataan? 50 hingga 80 patah perkataan. ஏறக்குறை அப்படிதான் வரும். ஓகே, and கரங்கன் ஸ்கோலர் menengah tidak kurang daripada 180. அப்பனா 180 ke atas தான் வரும் உங்களோட patah perkataan எல்லாமே. ஓகேயா? இது வந்து ஸ்கோலர் menengah. ஓகே ஆல்ரைட். Go on to the next slide. ஓகே, இப்போ நான் ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த ஸ்லைட் வந்து உங்களுக்கு வேணும்னா உங்களோட கன்சல்டன்ட்ட கேட்டுக்குங்க. இல்லாட்டினாக்கா நீங்க வந்து என்னது ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேசிக்கான ஒரு கரங்கன் எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான கைடன்ஸ் தான் இப்ப நான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. ஓகே, ஒரு கரங்கன் பேசிக்கா எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க?
இப்போ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு ஈஸி ஈஸி பந்தேங்க எப்படி எழுதுறது, உங்களுக்கு சில பேருக்கு வந்து அது மட்டும்தான் பிரச்சனையா இருக்காது. ஒரு கரங்கனே எப்படி செய்யறதுன்னு ஒரு பிரச்சனையா இருக்கும். தத்தாவு மச்சமான சாரு நபுவட் கரங்கன் ஒரு பேசிக்கே உங்களுக்கு தெரியாம இருக்கும். ஓகேயா? சோ அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு கரங்கனை மொத நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கரங்கனை படிச்சீங்கன்னா ஃபஹாம் சோலான் சபலோம் மனுலேஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டூடெண்ட் ஆரம்பத்துல முத கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் நானு. ஒரு ஸ்டூடெண்ட் இப்படிதான் தம்பாட் மன்னாரே டி மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரங்கனை எழுத சொல்லியிருந்தாங்க. இவங்க வந்து ஒரு லெட்டர் எழுதணும், தம்பாட் தம்பாட் மன்னாரே டி மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதணும் ஒரு ஃப்ரெண்டுக்கு. அப்போ இவங்க தான் வந்து அதை தப்பா மன்னாரை பத்தி எழுதணும். அம்மாவா அங்க கம்பராஜா கொடுத்திருப்பாங்க ஸ்கொலர் ரெண்டா கரங்கனுக்கு. கம்பராஜா கொடுத்து அதுக்கேத்த மாதிரி நீங்க தான் அந்த தப்பா மன்னாரை எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்காரு, இவரு வந்து அந்த ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த ஃப்ரெண்டு தம்பன் மன்னாரி டிமலேஷுவா பத்தி எழுதுறதுக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இவரு அவங்க ஃப்ரெண்டு அப்பக்கா தப்பா மன்னாரி டி மலேசியா, அப்பக்கா தப்பா மல்லாரி டி மலாக்கு, அப்பக்கா தப்பா மன்னாரி டி கோலம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, மத்தவங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட வந்து தக்கறாங்க எழுத சொல்லியிருக்காரு, அதுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அப்பனா இது வந்து டோட்டலி சாலா ஃபார்மேட், memang salah kehendak soalan. யாரோ கமெண்ட் பண்ணிருக்கீங்க கொஞ்ச நேரம். டோட்டலி சாலா. புரியுதா உங்களுக்கு? அப்போ எஸ் புரியுதா? ராங். ஓகே, the person asked his friend to write letter. அப்ப இது வந்து நீங்க கஹண்டா சோலான் என்னங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு சோலான் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க அந்த சோலான் என்ன கேக்குது, அதோட உண்மையிலே அது கருப்பொருள் என்ன அப்படிங்கறத அண்டர்லைன் பண்ணுங்க. மேக் ஷூர் யூ அண்டர்லைன். refer to the Gambaraja di bawah dan tulis apa kehendak soalan. அதை புரிஞ்சுக்குங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அது கரெக்டா எழுதுறீங்கன்னா மார்க் இருக்கு. சியா இப்ப ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, அந்த பையனுக்கு ஹோல் கரங்கனி ராங். ஓகே, இப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து கரங்கன், இப்போ ஒரு பாசம் லாயு வந்து மார்க் ரொம்ப லோவா இருக்குனாக்கா அது ஏன்னாக்கா உங்களோட கரங்கன் வந்து மார்க் ரொம்ப லோவா இருக்கு. Not because of tata bahasa, not because of pemahaman, not because of sastra for mendengar, but actually for karangan. மார்க் அந்த கரங்கன் மட்டும் கோட்டை விட்டுட்டீங்க, அந்த கரங்கன் மட்டும் மார்க் லோ ஆச்சுன்னா ஒட்டு மொத்த பிஎம் மார்க் லோ ஆயிரும். ஏன்னு சொன்னாக்கா அதிகமான மார்க் கான்ட்ரிபியூஷன் இஸ் கமிங் ஃப்ரம் யோர் கரங்கண்டலிங். புரியுதா? ஓகே, பாகன் ஏ பி சி டி கர்த்தாஸ் 1 கர்த்தாஸ் 2 இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதிகமான மார்க் கரங்கன்ல தான் இருக்கு. அந்த கரங்கன் மட்டும் மார்க் அடிபட்டுச்சு, உங்களோட ஹோல் பிஎம் மார்க்கே டோட்டல் கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ தட் இஸ் வை betul-betul நீங்க வந்து அந்த கரங்கனை படிச்சு புரிஞ்சுக்கணும். என்ன கண்டா சோலான அதை ஃபஹாம்கன், அப்ப கண்டா சோலான் dulu first. புரிஞ்சுச்சா? Can you all understand? First, okay. ரெண்டாவது, rancang isi dulu, jangan terus menulis. Jangan terus menulis. Yes, teacher, true. I got karangan low, say I got 2 marks to get B. இந்த 1 மார்க் 2 மார்க் இதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கங்க. That means you clearly can improve your karangan. உங்க கரங்கன் இம்ப்ரூவ் பண்ணீங்கனாலே ஒட்டுமொத்த பிஏ மார்க்கும் இம்ப்ரூவ் ஆயிரும். அதனால தான் கரங்கன் you really have to score for your karangan. அப்பதான் பிஏ மார்க் இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே? rancang isi dahulu, jangan terus menulis. சரி, rancangனா என்ன பண்ண சொல்றேன் நானு? rancangனா என்னது? எது செஞ்சாலும் பிளான் பண்ணி பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா மார்க் லோ ஆகும். சோ என்ன பிளான் பண்றது? நம்ம ஒரு கரங்கனுக்கு பண்டாவுலுவான் என்ன? ஓகே, ஒரு கரங்கனுக்கு பண்டாவுலுவான் என்ன, isi pertama என்ன, isi kedua என்ன, isi ketiga என்ன, isi keempat என்ன, அடுத்து penutup என்ன. ஓகே, எஸ், மார்க்ல ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கு, ஃபீல் ஆயிட்டு இருக்கீங்க. ஸோ இட்ஸ் ஓகே, நெவர் மைண்ட். ஆல்ரைட், நம்ம வந்து கண்டிப்பா என்னது இம்ப்ரூவ் பண்ணிடுவோம், இம்ப்ரூவ் பண்ண வச்சிருவோம் உங்களைய. ஓகே, ஆல்ரைட். ஸோ ரன்சாங் பண்ணோம். இந்த ரன்சாங் பண்றது ரொம்பலாம் டைம் எடுத்துக்க கூடாது. ஒரு கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம், இந்த 5 நிமிஷத்துக்குள்ளார விறுவிறுன்னு என்னென்ன பிளான் பண்ண போறீங்க எழுதிருங்க.
எப்படி பண்டாலுவான், எப்படி ஈஸி, எப்படி அடுத்து ஈஸி, அடுத்து ஈஸி, அடுத்து ஈஸி, அடுத்து பணுத்தோப் என்ன. சோ இந்த ஈஸி ஈஸியா எப்படி எடுக்கிறதுங்கிறது நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா? சோ இப்ப ஒரு பண்டாலுவான்ல இருந்து பணுத்தோப் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஈஸி பெர்லு அடு எந்த ஒவ்வொரு ஈஸிலையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஈஸி உத்தாம இருக்கணும், புராயான் இருக்கணும், சொந்தோ இருக்கணும், கசான் இருக்கணும், பஞ்சலாசான் இருக்கணும். இதோட சாம்பிள் நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஓகே, இத முதல்ல நோட் பண்ணிக்கங்க. isi utama, huraian, contoh, kesan atau penjelasan. ஓகேயா? இது பேசிக் நான் சொல்றேன். ஓகே, மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். இது ரெண்டாவது பாயிண்ட். ஓகே, மூணாவது gunakan bahasa yang menarik. ஓகே, gunakan bahasa yang menarik. இது வந்து no matter sekolah rendah and sekolah menengah, இது ரெண்டுத்துக்கும் நான் கவர் பண்றேன். ஓகே, ஸ்காலா ரெண்டோட கரங்கான் எப்படி இருக்கும், ஸ்காலா மண்ணுங்கோட கரங்கான் இருக்கும்னு கடைசியா சொல்றேன். ஓகே, gunakan bahasa yang menarik. ஓகே, என்னென்ன விஷயம் நீங்க இன்க்ளூட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பரிபாஷை இன்க்ளூட் பண்ணலாம். உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் பரிபாஷைங்கிறது என்ன அப்படின்ட்டு. ஆமாவா? இந்த பரிபாஷை எல்லாமே உங்களோட தத்த பாஷால வரும். கத்தனமாம், கத்தனமஹா, சிம்பிள் அண்ட் பாஷை, பரிபாஷை எல்லாம் படிப்பீங்கல்ல. இப்ப தெரியுதான் நீங்க எல்லாம் ஏன் தத்த பாஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. You must know why you are learning Tata Bahasa, because இந்த Tata Bahasa தான் நாலு பண்ண உங்களால பினா ஆயாட் பண்ண முடியும். இந்த பினா ஆயாட்னால தான் உங்களால ஒரு கரங்காணி செய்ய முடியும். So it's a flow. புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க, இது எல்லாமே ஃப்ளோ. இப்போ 1 2 3 நீங்க என்ன படிப்பீங்க? வந்து கத்தனமா படிப்பீங்க. அப்புறம் கோசா கத்து வொக்காபுலரி வார்த்தைகளை பத்தி அறிமுகம் படுத்துவாங்க உங்களுக்கு. ஸ்லோலி ஒரு பேனா ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து ஒரு கரங்கண்ணி நீங்க செய்வீங்க. சோ எல்லாத்துக்குமே ஒரு ஃப்ளோ இருக்கு. அதனால தான் படிக்க வேண்டிய பாடங்களை அந்த டைம்ல உட்காந்து படிச்சுக்கணும். நீங்க பினா ஆயாட்டே இன்னும் மாஸ்டர் பண்ணலன்னா ஒரு கரங்கண்ணி எப்படி செய்வீங்க? ஆமாவா? ஓகே, சோ ஸ்கூல்ல மண்ணுங்க பிள்ளைங்களுக்கும் இன்னமும் ஒரு பேசிக் கரங்கன் கூட செய்ய தெரியாம இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய பேர் ஒரு கரங்கன் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மை கரங்கன் இஸ் ஓகே, பட் சுஸ்துனன் ஐஆர் இஸ் ராங். திஸ் ஐ கோ கரங்கன் 20. ஓகே குட். யாருக்கெல்லாம் மார்க் குட்டா இருக்கோ வெரி குட். லைக் திருக்குறளின் மலை. ஓகே ஓகே, ஆமா பரிபாஷா கரெக்ட். ஓகே, அடுத்தது பனாண்டா வாச்சானா. இதுவுமே நீங்க தத்த பாஷால படிப்பீங்க. அடுத்து ஒரு சிம்பிளான பாஷா, ஃப்ராசா yang menarik dan kosa kata yang luas. kosa kata இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Teacher, can you go for the behind slide because I didn't write. Harini, you ask for the slide later with your consultant. ஓகே, அவங்க கொடுப்பாங்க உங்களுக்கு. vocabulary, exactly குரு தீபிகா. ஓகே, கோசா கத்தாங்கிறது வந்து vocabulary வார்த்தைகள். என்ன மாதிரி வார்த்தைகள்? ஓகே, ஒரு கரங்கன்ல புதுமையான வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துறீங்கன்னாக்கா அந்த பொம்மரிக்ஸ கர்த்தாஸ் இருக்காங்க தெரியுமா உங்களோட டீச்சர், அந்த எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது நல்லா இம்ப்ரெஸ். ஒரு கரங்கன்னு வரும்போது எந்த அளவுக்கு நீங்க அந்த பொம்மரிக்ஸாவை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், அன்பான வார்த்தைகளை சொல்ல முடியும். ஓகே, நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லி அந்த அந்த கரங்காணி நீங்க இன்னும் பெட்டரா எப்படி ஆக்குறது, அந்த மாதிரி ஒரு கரங்காணி நீங்க கொடுத்தீங்கன்னா டீச்சருக்கு மனசெல்லாம் குளிர்ந்து போய் உங்களுக்கு இன்னுமே இன்னுமே நிறைய மார்க்ஸ் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க உங்களுக்கு. kena sejukkan hati pemeriksa kertas. ஏன்னா உங்க டீச்சர் என்ன உங்களோட பேப்பர் மட்டும்தான் மார்க் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை ஆயிரம் பேப்பர் மார்க் பண்ணணும். அப்போ நீங்க அவங்க உங்க பேப்பரை மார்க் பண்ணும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ங்கிறது என்ன? ஓகே, வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் டார்லிங்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்? ஒரு கரங்கன் பார்த்தோன்னு வாவ் அப்படின்னு இருக்கணும். கரெக்ட், யூ காட் த பாயிண்ட். துலிசன், ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலந்திகா, வாட் த டைட்டில்? ஓகே, ரைட். ஓகே, சோ ஹேண்ட் ரைட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நீங்க கொடுக்க போறீங்க ஒரு பொமரிக்ஸா. ஓகே கரெக்ட், துலிசான் ஹேண்ட் ரைட்டிங். அடுத்தது அவங்க பாக்குறது தான் உங்களோட இந்த ஃபுல் விஷயம். அதாவது பரிபாஷா இருக்கா, பன்னெண்டா வச்சானா இருக்கா, சிம்பிள் அண்ட் பாஷா இருக்கா, ஃப்ராசா மன்னாரே யூஸ் பண்றாங்களா, கோசா கத்தா நல்ல பெர்லுவாசன் கோசா கத்தா yang luas அப்படின்னு யூஸ் பண்றாங்களா, இது எல்லாமே. ஓகேயா? சோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க கரங்கன் இட்ஸ் a வெரி பெர்ஃபெக்ட் கரங்கன். ஓகே, ஆல்ரைட்.
ஓகே, இப்ப சொந்தோ பாப்போம். ஓகே, சோ ஈஸி. இதுல ஈஸி வந்து என்னது? ஒரு ஈஸி வந்து இப்ப சொல்லணும்னாக்கா, amalan membaca dapat menambah ilmu. ரைட்டா? இது ஒரு ஈஸி. ஓகே, இதோட huraian எப்படி கொடுக்கலாம்? நீங்க பாருங்க. Huraiannya ialah melalui pembacaan pelajar memperoleh pelbagai maklumat baru. Contoh, sebagai contoh, membaca buku sejarah membantu memahami peristiwa penting negara. Hal ini menjadikan pelajar lebih berpengetahuan dan cemerlang dalam peperiksaan. Can you see that? இந்த மாதிரி வார்த்தை கோர்வைகள்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இது கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு இது கிடைக்கும்? Is it okay with hal ini demikian? Very good. Yes, you can use all that. Bah kata pepatah. Bah kata pepatah, not bah. Bah kata pepatah, membaca ialah jambatan ilmu. Yes, you can use that. ஓகே, இந்த மாதிரி நிறைய பஹ் கத்து பார்த்தா, ஓகே, என்னது இஸ்திலாஹ்ஞ, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே நான் உங்களுக்கு அது அடுத்து நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகேயா? எஸ், பரிபாஷை அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். சோ அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி கோர்வை, இதெல்லாம் இப்ப நீங்க சொல்றீங்க தெரியுமா? ஓகே, ஃபியூ ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா? ஓகே, இந்த மாதிரி பரிபாஷை யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி சிம்பிள் பாஷை பா கத்துப்ப பார்த்தா, இதெல்லாம் பெரும்பாமான், இது பேரு பெரும்பாமான், இதெல்லாம் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் வந்து எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, பிகாஸ் ஒரு கரங்கன் நீங்க எக்ஸலண்ட் ஆகணும்னாக்கா அடிப்படை ஒரு அமலன், ஒரு 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 ஹேபிட்டை நீங்க உருவாக்கணும். என்ன ஹேபிட் அது? ஒரு கரங்கனை நான் இம்ப்ரூவைஸ் பண்ணணும்பா. ஓகே, ஒரு பாசம் லாயுல்ல நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஏ சர்வேஸ்வரன், யூ காட் த பாயிண்ட். kena baca buku darling. ஓகே, ஒரு கரங்கன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா அமலன் membaca நீங்க நிறைய வாசிக்கணும். புரியுதா? ஓகே, இங்கதான் நிறைய பேருக்கு டைமே இல்லையே. எனக்கு ஹோம்ஒர்க் செஞ்சு முடிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்ல. எனக்கு வந்து காலையில போனா ராத்திரி தான் வர ஸ்கூல் முடிஞ்சு. எந்த ஒரு மாணவர்கள் ஓகே டைம் இல்லைன்னு சொல்லி நீங்க கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, அந்த மாணவனுக்கு தான், அந்த மாணவன் மாணவிக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட்ங்கிறதே இல்லை. எனி புக் டார்லிங், தீபாலட்சுமி, ஸ்டோரி புக்கா இருந்தாலும் சரி, கரங்கன் புக்கா இருந்தாலும் சரி, கேன் as long as நீங்க படிக்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து perkataan பாரு இருக்கணும். நிறைய கோசா கத்தானை பத்தி நிறைய லேர்ன் பண்ணணும். ஏன் சொந்தோ கரங்கன் புக்கே நீங்க நிறைய படிக்கலாம். ஸ்டோரி புக்கா இருந்தாலும் வெரி குட் தான். ஏன்னாக்கா ஸ்டோரி புக் வந்து அந்த கதையோட கோர்வை உங்களுக்கு வந்து புரியணும்னா, அந்த சில வார்த்தைகள் நீங்க புரிஞ்சாதான் அந்த கதையை உங்களுக்கு புரியும். ஆமாவா? ஐயோ இது என்ன மீனிங், எனக்கு இது புரியல, என்ன மீனிங்? உங்களுக்கு புரியலன்னா அந்த கதை உங்களுக்கு புரியுமா? புரியாது. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஒரு கூகுள் டிரான்ஸ்லேட்டோ இல்ல குரு ஏஐயோ டியூஷன் யூஸ் பண்ணி குரு ஏஐ ஹைலைட் பண்ணி வாட் இஸ் த மீனிங் ஃபார் திஸ் வேர்ட் அப்படின்னு நீங்க ஹைலைட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும். மஜாலா, யூ கேன் ரீட் மஜாலா. உண்மையா சொல்லுங்க, நீங்க எல்லாம் வந்து உண்மையிலே மஜாலாலாம் படிக்கிறீங்களா? இப்ப நீங்க ஒரு காமெண்ட் சொல்லிட்டு இருக்கீங்களே, உண்மையிலே நீங்களாம் படிக்கிறீங்களா? உண்மையா சொல்லுங்க. நியூஸ் பேப்பர், உண்மையா நீங்களும் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா? ப்ராமிஸா சொல்லுங்க, உண்மையிலே நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா நீங்க? ஐ தாட் நியூஸ் பேப்பர்லாம் வந்து டைனோசர் காலம் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உண்மையா? ஓ, சில பேர் உண்மையா படிக்கிறீங்களா? நிறைய பேர் நோன்றீங்க, பட் சில பேர் எஸ்னு சொல்றீங்க. ஐ யூ ஷுவர்? எஸ், யூ கேன் ரீட் காமிக்ஸ், பட் காமிக் வந்து ரொம்ப கத்துனிஷா இருக்கும். ரொம்ப சில பாசார்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுவுமே வந்து கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் நீங்க. பாசார் யூஸ் பண்ற அந்த கரெக்டான லாங்குவேஜ் யூஸ் பண்ற எந்த ஒரு விஷயமும் நீங்க படிக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. நிறைய பரித்த பார்க்கலாம். நியூஸ், அவானி நியூஸ் இருக்கு, பர்னாமா நியூஸ் இருக்கு, TV3 நியூஸ் இருக்கு. இதெல்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். அப்ப பார்க்கும்போது அங்கதான் அந்த கரெக்ட் பங்குடான் பாஷை யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நீங்க நிறைய யூஸ் பண்ண பார்க்க படிக்க படிக்க இந்த மாதிரி ஒரு இசி, உரையன், சொந்தோ, கசன் இதெல்லாம் உங்களுக்கு அழகா அமைப்பா வரும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, சோ அப்ப நான் வந்து ஆரம்பத்துல இருந்து நான் போல, கொஞ்சம் இன்டர்மீடியட்டா தான் நான் போறேன். ஒரு கரங்கான் நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஒரு அம்மாளான் முபாச்சாவை கொண்டு வாங்க. சொந்தோ கரங்கான் நிறைய படிங்க. அடுத்து சத்து ஹரி சத்து கரங்கான் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை நீங்க கொண்டு வரணும். இஃப் லெட்ஸ் சே யூ ஆர் டூ வீக்,
ஓகே, ரொம்ப புவரா இருக்கீங்க. அறவே எனக்கு ஒரு கரங்கன் எழுத்து என்ன எழுதுறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஒரு கரங்கன் கம்பல்சரி. நீங்க அதை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறீங்களோ, இல்ல அதை ஹஃபால் பண்ணிட்டு எழுதுறீங்களோ, இல்ல அதை காப்பி பண்ணி எழுதுறீங்களோ, இட்ஸ் அப் டு யூ. ஆனா ஒரு கரங்கனை படிக்கணும், ஒரு கரங்கனை எழுதணும். அப்படி நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆயிட்டீங்க, கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு கரங்கன் இஸ் அ மஸ். ஒரு மாசத்துக்கு ஒரு கரங்கன் கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு கரங்கன் இஸ் அ மஸ். ஓகே, உண்மையிலேயே நீங்க எல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா வெரி குட்லா. டீச்சர், ஐ நீட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் எவ்ரி வீக். My did get it. Oh, your dad get it, is it? Okay, my mom will teach me Karangan every week. Very good, very good. Okay, அது ஹேபிட்டா மாத்துங்க. அப்பதான் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த எக்ஸாம் அடுத்த வாரம். எப்ப? அடுத்த வாரம் எக்ஸாம். இந்த வாரம் உட்காந்து படிப்பீங்க பாருங்க. ஓகே, லைக் நோ படி, யாருமே ஒரு ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட் படிச்சிருக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு தெரிச்சுக்கிட்டு படிப்பீங்க நீங்க. ஓகே, சோ விச் வி டோன்ட் வாண்ட் தட். ஓகே, ஒரு கரங்கன் ஒரு வாரத்துக்கு ஒரு கரங்கன்னு நீங்க கண்டிப்பா அதை பிராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். அமல் அண்ட் பச்ச கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் இந்த மாதிரி ஒரு ஈஸி உரையான் சொந்தோ கசான் இதெல்லாம் வந்து நீங்க கோர்வையா உங்களோட ஐடியால நிறைய வரும். when you read a lot you will have a lot of idea. ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் ஏன் உங்களால வந்து கரங்கான் எழுத முடியலன்னு சொன்னாக்கா, உங்களுக்கு ஈஸி ஈஸி பந்திங் வர மாட்டேங்குது. எது என்ன ஈஸி, அடுத்து பணுத்தம் எப்படி அடுத்து இப்ப பண்டாவல் என்ன செய்யறது, அடுத்து ஈஸி எப்படி செய்யறது, அடுத்து ஈஸி எப்படி கொண்டு போறது, அது கோர்வையா கொண்டு போறது உங்களுக்கு ஐடியா இல்ல. ஏன் ஐடியா இல்ல? நீங்க தான் படிக்கலையே. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஒரு கரங்கன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா படிச்சு தான் ஆகணும் டார்லிங். நம்மளுக்கு பசிக்குதுன்னா சாப்பிடுறோம் தானே, ஆமாவா? கரங்கன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா படிக்கணும், அவ்வளவுதான். டாட். ஓகே, சோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, அடுத்த இதுக்கு போலாம். ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு தடவையும் நீங்க அனுப்பும் போது, ஓகே, உங்களோட கரங்கனை அனுப்பும் போது தயவு செய்து ஒரு 5 நிமிஷம் டைம் எடுத்து செக் பேக் பண்ணுங்க. டீச்சர், மை mom told me ask me to memorize the கரங்கன் and write. Yes, yes, still a good idea. கரங்கனை மெமரைஸ் பண்ணிட்டு படிக்கலாம். இல்லாட்டினாக்கா 100% மெமரைஸ் பண்ணட்டினாலும் பிகினிங் அப்படி செஞ்சுட்டு போக போக அண்டர்ஸ்டாண்ட் அந்த கரங்கண்ணை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொரு கரங்கண்ணை எழுதலாம். ஓகேயா? அப்படி கரங்கன் ஒவ்வொரு தடவை ஹஃபால் பண்ணி எத்தனை கரங்கன் நீங்க ஹஃபால் பண்ணிட்டே போவீங்க. ஓகே, ஒரு கரங்கண்ணை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சோ அப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபார்மேட் கரங்கண்ணை உங்களால ஈஸியா செய்ய முடியும். ஓகே, வெரி குட் அர்ஷினி. ஓகே, சோ இப்போ ஒரு கரங்கன் செஞ்சுட்டீங்க. இப்போ எப்பயுமே நீங்க வாரம் வாரம் பிராக்டிஸ் பண்றீங்க தெரியுமா? இல்ல உங்க ஸ்கூல்ல ஒரு கரங்கன் செய்ய சொல்றாங்க அப்படின்னா, before you submit to the teacher, make sure you check on your ejaan. இது ரொம்ப காமன் மிஸ்டேக் நிறைய பிள்ளைங்க பண்ணுவீங்க. ejaan உங்களுக்கே தெரியாம சில மிஸ்டேக் நீங்க பண்ணுவீங்க. Yes, this is fourth slide already. Okay, 20 out of 37 is considered quite low, Kamarul. ஓகே, ejaan. ஓகே, அதுக்கப்புறம் தத்த பஹாசா. ஓகே, அதுக்கப்புறம் தண்டா பச்சா. அந்த தண்டா பச்சான்னு சொல்லும் போது தெரியுமா, சம்டைம்ஸ் எனக்கே வந்து எப்படி என்ன சொல்றது, எஸ்ங்கிறது சின்ன எஸ்ஸா பெரிய எஸ்ஸா, அது டாட்டா காமவா, ஓகே, வேற என்னது, என்னது, சின்ன ஏயா இருக்கும் ஆனா அதை பெருசா எழுதுவீங்க. அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு இப்ப ஆக்சுவலி. ஓகே, அது ஒரு ஸ்டைல் ஆயிடுச்சு. சோ எங்க வந்து நொக்தா வைக்கணும், எங்க காமா வைக்கணும், எங்க தண்டசரு வைக்கணும், எங்க எங்க புக்கு கத்த, எங்க பண்ணுத்தோ கத்த. ஓகே, சோ அதெல்லாம் வந்து அந்த மார்க்ஸ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். சோ அது நீங்க மேக் ஷூர் செக் பண்ணணும். ஐயா கந்தோங்கா இருக்கா? ஓகே, ஐயா கந்தோங் அதாவது நீங்க எழுதிக்கிட்டே போவீங்க சொந்தோங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு டாட். That means ayat tergantung. You tak complete ayat tu. Penggunaan perkataan. ஓகே, நீங்க வந்து கோச கத்துன்னு சொல்லும் போது நீங்க ஒரு கரெக்டான வேர்டை யூஸ் பண்றீங்க. ஆனா அந்த வேர்டு வந்து தப்பாச்சு அப்படின்னா அந்த ஹோல் மீனிங்கே ராங் ஆயிரும். சோ penggunaan perkataan kena tepat. If you are not confident, நீங்க அந்த வார்த்தை தான் உண்மையான வார்த்தையா அப்படின்னு சொல்லி நீங்க இன்னோவேட்டிவா யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புது வார்த்தையை யோசிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது தப்பாச்சுன்னா அந்த memang penggunaan perkataanku kena tolak markah. So pastikan kamu confident dengan perkataan tu.
ஓகே, உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னு சொன்னா தென் நீங்க வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுங்க. கிளியரா? bilangan perkataan. ஓகே, 3 மணிக்கு மிலே செஷன் மிலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செய்யும் போது ஒரு மிலே ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க, bilangan perkataan வந்து நான் கரங்கான்ல எழுதணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு எழுதுங்க. இது வந்து நீங்க உங்க பொமரிக்ஸாவுக்கு வந்து ஒரு 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 ஹெல்ப் பண்றீங்க. எத்தனை பிரகாத்தான் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறை அந்த பிரகாத்தானை நீங்க யூஸ் பண்றீங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ another ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்ப லெட்ஸேலாம் வந்து லப்பம்பளோ பத்தா பிரகாத்தான்னு வச்சுக்கோமே, நாங்க அதை விட கூட செய்யலாமா? இப்ப ஸ்கொலா ரெண்டா எஸ்பெஷலி 50 hingga 80 patah perkataan அப்படின்னு சொன்னாக்கா நீங்க வந்து கூட போலாமா அப்படின்னு சொல்லிட்டு yes or no. கூட போலாமா போக கூடாதா? Can or cannot? வினிஷ் got the point. ஓகே, கேன். ஓகே, ஆனா ரொம்ப ஓவரா போயிடாதீங்க. புரியுதா? இப்ப 80 patah perkataan சொன்னாக்கா மேக் இட் விதின் 90. ஓகே, ஒரு 90 அந்த மாதிரி போதும். ரொம்பலாம் ஓவரா போயிடக்கூடாது. ஏன்னு சொன்னாக்கா நீங்க கூட கூட ஒரு கரங்கான பஞ்சாங்க ஆக்க ஆக்க யூ வில் டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக் வில் பி அ லாட். இன்னும் நிறைய சலஹான் பண்ண பாப்பீங்க. சோ அவ்வளவுமே வந்து ரொம்பலாம் நீட்டா எழுத வேண்டாம். உங்களுக்கு லப்பாம்ப்ளோ பார்த்தா பிரகாத்தான்னா மேக்சிமம் சிமிலாம்ப்ளோ வரைக்கும் கொண்டு போங்க, போதும். லப்பாம்ப்ளோ வரைக்கும் கொண்டு போனீங்கனாலே கரெக்டா செஞ்சீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அன்லெஸ் யூ ரியலி செக் பேக்ல ஆல் திஸ் இது எல்லாமே கரெக்டா இருக்கா, கஹண்டா சாலான் மீட் பண்றேனா, அதுக்கப்புறம் நான் வந்து ஈஸி அதோட ஹுராயான் சோந்தோ எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேனா. சோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா ஐ கேன் ஸ்டில் கெட் குட் மார்க்ஸ். 80 குள்ளார கிடைச்சு 80 குள்ளார எழுதிட்டேனாக்கா ஐ ஸ்டில் கேன் கெட் குட் மார்க்ஸ். ஓகே, ஆனா இதுவே ஸ்கோலா மனுங்க. ஓகே, sekolah menengah வந்து normally அதோட patah perkataan tidak kurang daripada 180 வரும். tidak kurang daripada 180. அப்ப அந்த மாதிரின்னு சொன்னா kamu kena lebih daripada 180. ஓகே, அது கூட எவ்வளவு எழுதுவீங்க? அதுக்காக ஒரு நாவல் எழுதலாமா கரங்கன்ல? முடியாதுல்ல. ஓகே, 180 சொன்னா 100 வரைக்கும் வச்சுக்குங்க. ஜஸ்ட் நைஸ். ஓகே, என்ன கேக்குறாங்களோ அது வரைக்கும் கொடுத்தா போதும். ஓவராலா வந்து நம்ம அதை மீறிட்டு நம்ம கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஓகேயா? சோ ஏன்னா நிறைய கூட கூட நீங்க செய்யும் போது your tendency to make mistake will be a lot. அப்ப இன்னும் நிறைய தோலா மார்க்கா maybe 30 words in one paragraph we will write around 6 will become yes, correct, exactly. Guru Deepika, correct. Alright. ஓகேயா, புரியுதா? ஆல்ரைட், சோ இதுதான். அப்போ இது எல்லாத்தையும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி தென் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட கரங்கான சப்மிட் பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, சோ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, சோ இது வந்து ஒரு சொந்த கரங்கான உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இது வந்து ஓகே, இது வந்து முன்னங்க ஸ்கூல் கொஞ்சம் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் முதல்ல நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஏன்னா முன்னங்க ஸ்கூலோட கரங்கான அடுத்துக்கு நான் வரேன். ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் 4. ஓகே, இங்க யாராவது ஸ்டாண்டர்ட் 4 இருக்கீங்களா? ஸ்டாண்டர்ட் 4னாக்கா ஸ்டாண்டர்ட் 4னு கமெண்ட் பண்ணுங்க. S4 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு இந்த வருஷம் என்ன எக்ஸாம் வருது? நிறைய பேர். ரியலி? வருஷத்துல நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, Form 4 இல்ல, ஸ்டாண்டர்ட் 4. paham bahasa Tamil? ஸ்டாண்டர்ட் 4. ஓகே, நிறைய பேர்லா. வாவ், பயமா இருக்கா இந்த வருஷம் எக்ஸாமு? மேட்ரிக்ஸ் pembelajaran எப்படி இருக்கு உங்களுக்கு எக்ஸாமு? பயமா இருக்கா? எஸ், எப்போன்னு இருக்கா உங்களுக்கு? ஓகே, நிறைய ஸ்கேரியா? ஓகே, சரி, ஓகே, ஆல்ரைட். சியா, ஒரு கரங்கன்னு ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப மோஸ்ட்லி உங்களோட கரங்கன் எல்லாமே berdasarkan pada கம்பராஜாவா தான் இருக்கும். ஆமாவா? ஸ்டாண்டர்ட் 4 until ஸ்டாண்டர்ட் 6 berdasarkan pada கம்பராஜா. அந்த கம்பராஜா கொடுத்திருந்தாங்கன்னா உங்களோட கரங்கன் சமாட பெர்ஃபார்மர் ataupun tak berformat. ஓகேயா? சோ உங்களுக்கு எது கான்பிடென்ட்டா இருக்கோ அதை தான் நீங்க எழுதுவீங்க. அப்ப பெர்ஃபார்மட்னா பெர்ஃபார்மட் எழுதுங்க, திடா பெர்ஃபார்மட்னா திடா பெர்ஃபார்மட். ஆனா அந்த கம்பா ராஜாவை மேக் ஷூர் பாருங்க, கஹண்டா சாலான்னு முத நல்லா புரிஞ்சுக்குங்க.
ஓகேயா? சோ இப்ப contohlah நான் இங்க வந்து ஒரு போட்டோ காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆக்டிவிட்டி berkebun sayur. ஓகே, ஒரு சின்ன contoh பார்ப்போம். ஓகே, pendahuluan எப்படி எழுதுவீங்க ஒரு pendahuluan? ஓகே, ஒரு pendahuluan பார்ப்போம். Pada hari Ahad yang lalu, saya dan keluarga pergi ke kebun sayur di Kampung Datuk. Kami bertolak pada pukul 8 pagi. Kami membawa peralatan berkebun seperti cangkul dan bakul. ஓகே, அதாவது ஆக்டிவிட்டி berkebun sayur. அப்ப அங்க தாஜோ போட்டிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு டத்தோ, உங்க டத்தோ வீட்டுக்கு வந்து berkebun sayur பண்ண போறீங்க. ஓகே, சோ அப்ப இத பத்தி உங்களோட அனுபவத்தை எழுதுங்க. அப்படி tuliskan pengalaman kamu berkebun di kebun datuk அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க உங்களோட pendahuluan இப்படி ஆரம்பிக்கணும். Pada hari Ahad yang lalu, pada minggu lepas, pada cuti sekolah yang lepas, okey ya, அந்த மாதிரி போட்டு saya dan keluarga pergi ke kebun sayur di Kampung Datuk. Kami bertolak pada pukul 8 pagi. Kami membawa peralatan berkebun seperti cangkul dan bakul. Okey, இது வந்து ஒரு just nice-ஆன ஒரு pendahuluan. Okey ya. அடுத்து isi pertama. Tiba di kebun, ayah terus mencangkul tanah. Kakak pula mencabut rumput liar manakala saya membantu menyiram pokok terung. ஓகே, இது ஏன் வந்து இந்த பிக்சர்ல அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொன்னாக்கா, இது வேற பிக்சரு. ஓகே, இந்த கரகன் வந்து வேற கரகன். ஆனா நீங்க வந்து உங்களோட கம்பராஜால பட்டாசார்கன் பண்ணி தான் நீங்க எழுதுவீங்க. ஓகேயா? சோ லுக் அட் த பிக்சர். சோ அங்க அப்பா என்ன பண்றாரு, அக்கா என்ன பண்றாங்க, நான் என்ன பண்றேன் அப்படிங்கறத அங்க கம்பராஜாவை பேஸ் பண்ணி நீங்க எழுதலாம். பேஸ் ஆன் த பிக்சர். எஸ், ஆல்வேஸ் ரிமெம்பர். ஓகே, கம்பராஜா பேஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும். ஓகே, isi kedua. Selepas penat berkebun, kami berehat di bawah pokok sambil menikmati nasi lemak. Pada pukul 2 petang, kami pulang ke rumah. That's it. ஏன் எப்ப பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து pukul berapa habisன்னு கேட்க போறீங்க? ஏன் எங்க போக போறீங்க? எங்க போக போறீங்க? எப்ப பார்த்தாலும் நான் செஞ்சாலே வந்து கண்டிப்பா யாராவது கேட்பீங்க pukul berapa habisன்ட்டு. No, I'm not teaching guys. Okay, I have professional teachers guiding you all. But இது வந்து just ஒரு outer line தான், நான் உங்களுக்கு பேசிக்கா தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேயா? சோ இது இன்னும் ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்கு, நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே, சோ அடுத்து penutup பார்ப்போம். ஓகே, penutup. Okey, penutup. Saya berasa sangat gembira dan berharap dapat berkebun lagi pada masa akan datang. முடிஞ்சு போச்சு ஒரு கரங்கன். இது அழகா ஒரு 50ல இருந்து 80 பத்தா perkataan அழகா வந்துரும். ஓகேயா? alright, இது வந்து darjah 4. Oh, you can use for darjah 4, 5, 6 lah. Okay, அந்த ரேஞ்சில நம்ம வச்சுக்கலாம் இந்த கரங்கனை. ஓகே, இது வந்து ஸ்கோலா 2. Yes, definitely. Year 6 way more hard than 5, of course. ஓகே, ஏன்னா அடுத்தடுத்து இயர் அப்ப இல்லைன்னாக்கா ஃபார்ம் 1 ஓட கரங்காணி எப்படி வந்து நீங்க மாஸ்டர் பண்ணுவீங்க? கஷ்டமா இல்லைனாக்கா? கஷ்டங்கிறது அப்படி கிடையாது. நீங்க வந்து அந்த வருஷத்தோட பாடம் கரெக்டா படிச்சீங்கனாலே அந்த வருஷத்தோட பாடத்தை நீங்க அந்த கரங்காணி நீங்க கரெக்டா செஞ்சுருவீங்க. புரியுதா? எஸ், kena lebih. எஸ், ஃபார்ம் 1 kena lebih. ஓகே, சோ புரியாது? இது புரியுதானே உங்களுக்கு? எஸ், ஃபார்ம் 5 வருது. ஹோல்ட் ஆன் மனுங்க ஸ்கூல் வருது. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் நான் மூவ் ஆன் பண்றேன். இது புரிஞ்சிச்சு உங்களுக்கு? ஓகே, ஆல்ரைட். இப்பதான் இது வந்து மோ ஆன் மனுங்கா ஸ்கூல். ஓகே, இப்ப இங்க நிறைய பேருக்கு வந்து ஸ்கூல்ல மனுங்கா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க தானே? ஓகே, மனுங்கா ஸ்கூல் இருக்கீங்கன்னா நம்பர் 2ன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். நம்பர் 2. ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ஐ அஸ்யூம் மனுங்கா ஸ்கூல்னா ஃபார்ம் 1 until ஃபார்ம் 5. ஓகேயா? ஃபார்ம் 1 until ஃபார்ம் 5. ஃபார்ம் 1 until ஃபார்ம் 5 உங்களோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த SPM அப்படிங்கிற ஒரு பரீட்சை தான். ஓகே, ஃபார்ம் 1 better get prepared. ஓ, இன்னும் 5 வருஷம் இருக்கு எனக்கு படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உட்காந்துடக்கூடாது. ஓகேயா? நீங்க இப்பவே SPMக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே தான் வரணும். அதுக்கு இப்பவே நான் உங்களுக்கு SPM ஓட ஃபார்மேட் எப்படி நான் காட்டுறேன். ஓகே, இப்ப SPM ஓட மனுங்கா ஸ்கூலோட ஃபார்மேட் வந்து உங்களோட கரங்கான் வந்து பேஸ் ஆன் இஷ்யூ semasa படி நிறைய வரும்.
ஆமாவா? இஷ்யூ semester பத்தி நிறைய வரும். ஓகே, சோ வாட் ஆர் த இஷ்யூ semester? இப்போ கோயிங் ஆன் பண்ணிட்டு இருக்கிற இஷ்யூ semester என்னதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? Apakah isu-isu semasa yang sangat ketara sekarang? Okay, kemalangan பத்தி பேசலாம். வேற? Kes bully பத்தி பேசலாம். Yes, keselamatan jenayah bully. Yes, வேற? Tekanan emosi. Very good. Kes curi, scam. வேற? Kewangan. Okay. Gangsterism. Correct. Discipline murid. Yes. Okay, வேற என்னது? Kesihatan mental di kalangan remaja. ஆ இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதுக்கு முன்ன வந்து ஒரு கேஸ் இப்ப சோஷியல் மீடியால லேட்டஸ்டா வந்துச்சு. ஓகே, இதை நான் டைரக்டாவே நான் சொல்றேன். ஒரு ஃபார்ம் 5 படிக்கிற பிள்ளை வந்து கமிட் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாவா? ஓகே, ஸ்லாயாங் இங்க உள்ள பிள்ளைங்க தான் அவங்க. ஓகே, சோ இதெல்லாம் ஏன்னு சொன்னாக்கா என்ன ரீசன் நம்மளுக்கு தெரியல. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் சண்டை, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளார சண்டை, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளார. அப்போ இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டிருக்கு? இதெல்லாம் வந்து என்னது, tekanan emosi. ஓகே, tekanan mental. ஓகே, tekanan mentalனால தான் சில விஷயம் எதை யோசிக்காம அப்ப எப்படி வந்து இந்த இமோஷனை கட்டுப்படுத்துறது? லங்கா லங்கா para remaja untuk menangani masalah tekanan sosial. இதுதான் வந்து இஷ்யூ semasa வரும் இப்போ இருக்கிற இதுல. ஓகே, சோ அப்ப இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும்போது எஸ் மென்டல் இஷ்யூ. அப்போ இதெல்லாம் வந்து லங்கா லங்கா பத்தி கேட்பாங்க, கிசான் கிசான் பத்தி கேட்பாங்க, சரு சரு முன்னங்கனி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த விஷயம் தான் நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உள்ள இந்த ஜென்சி காலத்துல எல்லாம் வந்து யூ ஆர் டூ மச் எக்ஸ்போஸ் இன் டு சோஷியல் மீடியா. ஆமாவா? சோ சோஷியல் மீடியா அப்படின்னு வரும்போது நீங்க அதை எப்படி நல்ல விதமா எப்படி கையாள்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்றீங்க. இப்போ நான் ஒரு உதாரணம் முத சொன்னதானே? ஓகே, சோ அந்த உதாரணம் வந்து இப்ப அது வராம இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம்லாம் நம்ம வந்து பண்ணணும், அது எல்லாமே நிறைய சோஷியல் மீடியால நம்ம பார்க்கும்போது அது உங்களோட பாயிண்ட், உங்களோட கரங்கானுக்கு. ஒரு சோஷியல் மீடியால நீங்க ஒரு விஷயம் பாக்குறீங்கன்னா அது எப்படி நான் கரங்கான் என்னோட ஸ்டடீஸ்க்கு நான் உபயோகப்படுத்துறது, எப்படி நான் அது வந்து அது 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 அந்த அந்த இதுதான். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுது. பீஸ்ஃபுல்லி என்ன பிளஜர். ஓகே, இதான் இதான். ஓகே, ரொம்ப டூ மச் அதுக்குள்ளார போக வேண்டாம். நிறைய என்னென்னமோ கேஸ்லாம் இருக்கு. சோ அப்ப அந்த மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி நம்ம புரியுதா உங்களுக்கு? எப்படி இதை வந்து நீங்க கையாளுறது? இது இது பத்தி தான் நிறைய வரும். ஓகே, இப்போ இங்க வந்து உங்களுக்கு நான் ஒரு 3 கொஸ்டின் நான் லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன் பாருங்க. தேமா கரங்கன் paling kerap keluar SPM. ஓகே, 2021ல இருந்து 2025 குள்ளார எப்போ என்னென்ன கேள்விகள் அடிக்கடி வரும் அப்படிங்கறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வருஷம் மோஸ்ட் ப்ராபப்ளி கொஞ்சம் நிறைய வேற விதமா வரும். ஏன்னா நம்மளுக்கு தான் வேற விதமான இஷ்யூ எல்லாம் வருது. ஆமாவா? ஓகே, சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி தான் வரும். பட் வி ஸ்டில் ப்ரிப்பேர். ஓகே, நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஆனா இஷ்யூ சிமாச பத்தி நிறைய வரும். சோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம டேக் நோட் பண்ணிக்கணும். கரெக்ட் கரெக்ட். ஓகே, யூ ஆல் நோ த பாயிண்ட் அப்படின்னாக்கா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே, இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அந்த இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வரும்போது, இப்ப இந்த மாதிரி ஒரு இஷ்யூ செமஸ்டர் பத்தி கேட்கும்போது நீங்க வந்து என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்கு அவுட் ஆஃப் ஐடியா ஈஸி ஈஸி பந்தேங்க உங்களுக்கு 5 கரங்க ஏன்னா 180 கூறாங்க இருக்க கூடாது. ஆமாவா? கண்ணு லெபேட் ஏற்பட 180 அப்படின்னாக்கா கண்டிப்பா வந்து அவுட் ஆஃப் ஐடியா. எக்ஸாக்ட்லி. ஓகே, லேக் ஆஃப் ஐடியாஸா இருக்கும். அப்ப எப்படி நீங்க ஏஐ டெக்னாலஜி, ஓகே ரிமெம்பர், ஏஐ டெக்னாலஜியை வச்சு எப்படி நீங்க உங்களோட பாயிண்ட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நான் அதுதான் உங்களுக்கு நான் கைட் பண்றேன். ஓகே, வந்து ஒரு ரங்க். ஓகே, வந்து நீங்க ஒரு கரங்கன் எழுதுறதுக்கு முன்ன ஒரு விஷயம் வெள்ளனியா பண்ணணும்னு சொன்னேன். என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணணும்? எஸ், கரெக்ட். பிளான் பண்ணணும். எக்ஸாக்ட்லி. என்னத்த பிளான் பண்ணணும்? ஓகே, குட்லா. நிறைய பேர் வந்து இங்க நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அத என்ன பிளான் பண்ணோம்? அத என்ன என்ன என்னத்த பிளான் பண்ணோம்? ரங்கு கரங்கன். எக்ஸாக்ட்லி. அந்த ரங்கு கரங்கன நீங்க பிளான் பண்ணணும். பொண்ணுத்தம் என்ன, அடுத்த ஈஸி ஈஸி பந்திங் என்ன வரும், அடுத்த பொண்ணுத்தம் என்ன. இத வந்து எப்படி ஏஐயோட டெக்னாலஜியை வச்சு எப்படி நீங்க அதை வெள்ளனே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேயா?
Come, let's show, ஓகே, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு சின்ன குரு ஏஐ உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். குரு ஏஐ, குரு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி இந்த கரங்கனுக்கு ஈஸி பந்திங் எடுக்கிறதுன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்டே டியூன் கைஸ். கொஞ்ச நேரம் இருங்க. Oops, sekejap, sekejap, sekejap ya. Mm, mm, mm. Okay, okay. ஓகே, மை நேம்ஸ் பேஜ் தெரியுதா உங்களுக்கு? கீர்த்தி, மை நேம்ஸ் தெரியலையா? ஓ, ஓகே. நினைக்கிறேன் அது வந்து okay. Stop share. I stop share and then share back again. ஓகே, எப்படி ஒரு ரங்குக்காரங்க வெளியாக்குறதுன்னு உங்களுக்கு நான் கைட் பண்றேன். ஓகே, இப்ப தெரியுதா? இப்ப தெரியுதா மை நேம்ஸ் பேஜ் கீர்த்தி? ஓகே, ஆல்ரைட். சியா, இது வந்து உங்களுக்கு நான் ஒரு பேசிக் இது காட்டுறேன். ஓகே, சோ இப்ப குரு ஏஐ வச்சு நான் எப்படி ஒரு ரங்குக்காரங்கான நான் ப்ரிப்பேர் பண்றேன், நீங்க பாருங்க. ஓகே, முதல்ல இந்த கொஸ்டினை காப்பி பண்ணிடுவோம். என்ன கொஸ்டின்? ஓகே, எது எடுப்போம் முத? kepentingan mematuhi jalan raya எடுப்போமா? ஓகே, ஆல்ரைட். அடுத்து நான் இங்க போறேன், இதுக்கு போறேன். ஓகே, இதுக்கு போயிட்டு kepentingan. ஐயோ, சாரி, இன்னொரு வாட்டி செய்வோம். Okay, இன்னொரு வாட்டி. ஓகே, சோ கொஸ்டின் வந்து என்னன்னா, tolong berikan rangka karangan untuk tajuk karangan di atas. Okey, kepentingan mematuhi peraturan jalan raya. Tolong berikan rangka karangan untuk tajuk karangan di atas. Okey, இப்ப நான் ask கேக்குறேன். ஓகே, சொல்லிருச்சு. இப்போ நான் போயிட்டு ஒன்னொன்னா போய் பார்க்கறேன். ஓகே, பாத்தீங்களா? tajuk karangan, pendahuluan எப்படி யூஸ் பண்ணணும், pengenalan. Pengenalan dan pendahuluan same. Perkenalkan topik. Kenapa kita perlu mematuhi peraturan jalan? Tegaskan pentingnya keselamatan. Setiap kali kita menyalip, memandu atau berjalan di tepi jalan, peraturan itu adalah penjaga keselamatan kita. Okay. So, isi utama. அடுத்து ஒரு isi utama என்ன பண்றது? Menjaga keselamatan diri dan orang lain. Kalau orang tua menunggu di perlintasan lalu lintas, tidak boleh melalui. Okay, apakah kesan? பாத்தீங்களா உங்களுக்கு அதோட contoh என்ன, அதோட kesan என்ன அப்படின்னு சொல்லி காட்டுது. அதுக்கப்புறம் 2.2, அதுக்கப்புறம் isi, அடுத்த isiன்னு சொல்லி காட்டுது. Okay, isi pertama, இது வந்து 2.1 isi pertama, 2.2 isi kedua, 2.3 isi ketiga, 2.4 isi keempat. Okay, அதுக்கப்புறம் penutup. Okey, penutup. Okey, mematuhi peraturan bukan sekadar mematuhi undang-undang tapi juga sikap bertanggungjawab. Okey, mari kita jadi contoh positif dan jaga jalan raya kita bersama-sama. இது வந்து உங்களுக்கு ஒரு கரங்காணி அப்படியே அள்ளி கொடுத்துறாது. அப்படின்னாக்கா நீங்க எல்லாரும் வந்து ஒரு கரங்காணி நீங்க அப்படியே இது பண்ணிடலாம், எழுதி அப்படியே சப்மிட் பண்ணிடலாம். அது கிடையாது. நீங்க வந்து ஏஐ வச்சு எப்படி ஒரு கரங்காணி நீங்களே சொந்தமா எழுதுறது, அதுக்கு குரு ஏஐட்ட நீங்க ஒரு ஹெல்ப் தான் கேக்குறீங்க அதுகிட்ட. ஓகே, சோ இப்ப டிப்ஸ் menulis, gunakan ayat singkat. Okey, tips tu serta கொடுத்திருது பாருங்க. Gunakan ayat ringkas untuk membuat struktur yang lebih jelas. Sertakan contoh setempat. Okey, contoh நீங்க கண்டிப்பா கொடுத்தாகணும். Okey, di sekolah Sungai Baru kita belajar berhenti untuk lampu kuning. Okey, so இதெல்லாம் நீங்க வந்து go through பண்ணிக்கலாம். Okey, இப்ப அடுத்து நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். Apakah peribahasa yang sesuai untuk karangan di atas? அப்படின்னு சொல்லி கேட்க போறேன். கேட்கலாமா? Okey, இப்ப நீங்களாம் சொல்றீங்கல்ல peribahasa கண்டிப்பா யூஸ் பண்ணணும்ட்டு. Apakah peribahasa yang sesuai saya boleh gunakan untuk karangan, untuk tajuk karangan di atas?
ஓகே, உங்களோட ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப தெளிவா சிம்பிளா வச்சுக்கோங்க. உங்களோட ப்ராம்ப்ட்ங்கிறது என்ன தெரியுமா? உங்க என்ன கேக்குறீங்க அப்படிங்கறத தெளிவா வச்சுக்கோங்க. அப்பதான் அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களோட கேக்குற கேள்விக்கு அது கரெக்டான பதில் கொடுக்கும். கரெக்டான ப்ராம்ப்ட் இருந்துச்சுன்னா கரெக்டான ஆன்சர் கிடைக்கும். ரொம்ப நீட்டா லெங்க்தியாலாம் கொடுத்தீங்கன்னா அது அது குழம்பிடும். சோ அப்ப இது மட்டும் இல்ல, எந்த விஷயமா இருந்தாலும் சரி. ஓகே, இப்ப இது குரு ஏஐ வந்து ஏன் நான் கண் பண்றேன்னா, இந்த குரு ஏஐ we have already trained to answer your school syllabus. உங்களோட கரங்கன், ஓகே, உங்களோட கேஎஸ்எஸ்எம் கேஎஸ்எஸ்ஆர் சிலிபஸ் பேஸ் பண்ணி அது நம்ம அழகா ட்ரெயின் பண்ணிட்டோம். ஸோ இப்ப அது வந்து உங்களுக்கு அது கைட் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்னங்கா இருக்கும். அண்ட் யூ கேன் 100% யூஸ் ஃபார் யோர் ஸ்கூல் ஸ்டடீஸ். உங்களோட கரங்கனுக்கு அது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்பக்கா பரிபாச. ஸோ கேட்போமா? பாத்தீங்களா என்ன மாதிரி ஒரு கொடுக்குது? Tidak ada gunung yang terjal, tidak ada jalan yang susah. There is no mountain. Okay, அதோட மீனிங்கும் கொடுக்குது. Menegaskan bahawa segala perjalanan memerlukan usaha dan kesabaran. Okay, அதுக்கப்புறம் satu langkah kecil dapat mengurangkan bencana besar. Wow. Jalan yang selamat, hati tenang. Sediakan dadu sebelum bersedia menaruhnya. Satu helai daun boleh menebus 10 daun. Wow. Alam memberi, manusia mengambil. ஓகே, சோ பாருங்க, அது திருப்பியும் கொடுக்குது பாத்தீங்களா? ஓகே, அவங்களோட pengenalan isi penting penutup, gunakan bahasa Melayu secara semula jadi, tapi boleh sertakan terjemahan ringkas bila perlu. So இது எல்லாமே நீங்க வந்து அதை பொறுமையா go through பண்ணும்போது you can definitely come out karangan yang cemerlang. ஓகே, alright, it's all about practice, practice and practice. ஓகே, இப்ப மினுங்கா ஸ்கூலுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஈவன் ஃபார் பிரைமரி ஆல்சோ. நீங்களாம் சொன்னீங்க தெரியுமா, நீங்க வந்து பிளான் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாவா? எஸ் இன்டீட், யா ஐ நோ. ஓகே, ஆல்ரைட். சோ இப்ப நான் உங்களுக்கு பிளான் பண்ணணும். ஓகே, இப்ப இந்த பிளான் வந்து எப்படி நீங்க பண்ணுவீங்க? இப்ப இந்த இதே இ டியூஷன்ல உங்களுக்கு அங்க வீடியோஸ்னு சொல்லி காட்டியிருக்குனா, வீடியோஸ்னு இருக்கா? ஓகே, அந்த வீடியோஸ் போய் பாருங்க. எஸ் மசி தோமாஸ், யூ கேன் யூஸ் தட். ஆனா அது ரெலவெண்டா இருக்கணும். ஓகே, ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்டா இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்க அதை யூஸ் பண்ண முடியும். ரெலவென்ட் கமு தபோலே நபுவல். ஓகே, அடுத்து டாபிக்கல். ஓகே, சோ இப்ப இங்க வீடியோஸ் பார்த்துட்டு டாபிக்கல் போயிட்டு பஹாசா மலாயு அப்படின்னு சொல்றேங்க. இங்க பாத்தீங்களா எத்தனை சொந்தோக்காரங்கன் வீடியோ இருக்குன்ட்டு? இங்க நிறைய சொந்தோக்காரங்கன் வீடியோ இருக்கு. ஓகே, ஐ திங்க் வீடியோ. நான் பேசுறது கேக்குது தானே இப்ப உங்களுக்கு? நான் ஆடியோ மாத்திருக்கேன். ஓகே, சோ நீங்க பாருங்க, இப்ப நான் வீடியோ ஒன்னு ப்ளே பண்றேன். உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு பாருங்க. ஓகே, சொந்தோலா ஒரு மன்ஃபான் இல்மு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போடுறேன். ஓகே, இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பிளானிங் இருக்கணும்னு சொன்னதுன்னு, உங்களோட ஈசி எப்படி இருக்கணும், பண்டாவலுவான் எப்படி இருக்கணும், பனுத்தோப் எப்படி இருக்கணும், ஈசி படுத்தாம, ஈசி கடுவா, ஈசி கத்திக. இங்க பாத்தீங்களா உங்களுக்கு எல்லாமே வீடியோ ஃபார்ம்ல ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இது வந்து ஃபார்ம் 4 மட்டும் காட்டுற, எல்லா லெவலும் அப்படிதான் வரும். ஓகே, when other classes are what classes? alright, so இங்கதான். ஓகே, அப்ப பங்கனாலான் எப்படி நீங்க பங்கனாலான் செய்வீங்க? பங்கனாலான்ங்கிறது அந்த கரங்கன் எதை பத்தி வரும்? கீர்த்தி சவுண்ட் கேக்குதா? இல்ல கேக்குதா? ஓகே, இப்ப நான் கேட்கும்போது சவுண்டோட வரும். சோ அப்ப நீங்க இது வீடியோ வந்து நீங்க சவுண்டோட பார்க்கும்போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் பெட்டர். நோ, cannot hear. ஓகே, நெவர் மைண்ட், முத பாருங்க. ஓகே, சவுண்டோட எப்படி வரும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். நான் முதல் ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு உங்களுக்கு சவுண்ட் மட்டும் காட்டுறேன். சவுண்ட் மட்டும் முதல் அந்த வீடியோ பாத்தீங்க தானே, அந்த வீடியோட சவுண்ட் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். Okey, mari kita lihat soalan ini. Okey. Jikalau ilmu tidak sempurna, tiada berupa ia berguna. Ilmu kepandaian boleh dikejar asal mahu rajin belajar. Gurindam beberapa petua hidup oleh Zaabak. Okey. Jadi, soalannya ialah
Huraikan manfaat ilmu kepada ஓகே இது வந்து pengenalan. ஓகே அடுத்து உங்களுக்கு நான் வந்து ஒரு pendahuluan காட்டுறேன். ஒரு கரங்கனோட pendahuluan எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே சவுண்ட் மட்டும் கேட்டுக்கங்க. ke liang lahat. Liang tutlah. Okey. Saya akan mulakan dengan ungkapan yang sangat tidak asing dengan kita, iaitu tuntutlah ilmu dari buayan hingga ke liang lahat. ஓகே சவுண்ட் கேட்டுச்சு தானே உங்களுக்கு? சவுண்ட் கேட்டுச்சு தானே? இப்போ நான் உங்களுக்கு அது வீடியோவா காட்டுறேன். ஓகே நான் தனித்தனியா காட்டுறேன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வை. ஓகே ஸ்கிஜா. ஓகே ஓகே தெரியுதா? கீர்த்தி இப்ப சவுண்ட் வீடியோவும் கேக்குதா? இல்ல வெறும் அந்த பிளே மட்டும்தான். ஓகே alright. சரி ஓகே இப்படிதான் வரும். அப்போ அந்த பண்டவுல் ஒன்லாம் வந்து எப்படி எழுதி உங்களுக்கு காட்டுறாங்க பாத்தீங்களா? ஓகே இப்ப அடுத்து கொஞ்சம் முன்னுக்கு போவோம். ஆ சோ இதுதான் பிளானிங். இப்படிதான் போடணும். ஓகே பரவாயில்ல கேட்டுக்குங்க முத. ஓகே சோ அப்ப இதெல்லாம் வந்து பிளானிங். அப்போ ஒரு கரங்கனை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கரங்கனை நீங்க வந்து அதை பார்த்து நீங்க அழகா அது பிளான் பண்ணி செய்யும் போது இப்போ உங்களுக்கு ரங்கு கரங்கன் இருந்துச்சுனாக்கா ஒரு கரங்கன் இப்ப செய்ய முடியுமா முடியாதா? ஒரு ரங்கு கரங்கன் ஓகே உங்களுக்கு எழுத முடிஞ்சது அப்படின்னாக்கா உங்களுக்கு ரங்கு கரங்கன் இருக்குனாக்கா இப்ப அடுத்து ஒரு கரங்கன் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு முடியுமா முடியாதா? கேன் டெஃபினெட்லி கேன். ஆல்ரைட் சோ இப்பதான் வந்து ஒரு கரங்கன். அப்ப அதுக்கு தான் பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது முழுசா நீங்க பார்த்துட்டு இப்போ நீங்க வந்து ஒரு கரங்கனை நிறைய செஞ்சு பிராக்டிஸ் பண்ணணும். கரங்கனை செஞ்சு 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 பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ டெஃபினெட்லி வில் இம்ப்ரூவ் யுவர் கரங்கன். கேன் யூ see that? ஓகே சோ இப்ப எப்படி குரு ஏஐ வச்சு நம்ம அந்த ஈஸியை எடுத்துட்டு இப்ப அடுத்த வீடியோ மூலியமா வச்சு எப்படி அந்த ஈஸியை எடுத்துட்டு அண்ட் அடுத்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த லைவ் கிளாஸஸ்ல நீங்க கீழே அப்படியே டியூஷன்ல ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸஸ்னு தெரியும். ப்ரீவியஸ் கிளாஸஸ்ங்கிறது உங்களோட ரெக்கார்டிங்ஸ் ஆமாவா? சோ இப்ப இந்த ரெக்கார்டிங்ஸ்ல நீங்க பாருங்க கீழே வந்து உங்க செகு பாசம் லைவ் உங்களுக்கு வந்து கைட் பண்ணிருப்பாங்க. மனு பாசம் லைவ். ஓகே பாசம் லைவ் நீங்க பாருங்க இங்க வந்து உங்களுக்கு ஓகே இங்க வந்து உங்களுக்கு அடுத்து ஒரு கரங்கன். ஐயோ எப்படி கரங்கன்லாம் வந்து நிறைய வீடியோஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே peribahasa. ஓகே pemahaman pemahaman பத்திலாம் இருக்கு. கொம்சாஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. ரூமுசான் பத்தி சொல்லியிருக்காங்க. bahagian B பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே நோவல் டே கரங்கன். அப்ப இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்க நிறைய பார்க்க 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 அப்ப அதுதான் வந்து உங்களுக்கு இப்ப முன்னங்க ஸ்கூல் போது நீங்க கேட்டீங்க தரமா என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இந்த பாருங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க டிப்ஸ். தக்காச்சு. ஓகே சோ இப்ப இந்த மாதிரி ஒரு கரங்கன் நீங்க பார்க்கும்போது அவங்க வந்து அதுல அந்த ஹுராயான் எப்படி இருக்கணும், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், அடுத்து ஹுராயான் எப்படி இருக்கணும், அதோட கசான் எப்படி இருக்கணும், சொந்தோ எப்படி இருக்கணும், பர்லுவாசான் எப்படி இருக்கணும், எல்லாமே ரொம்ப தெளிவா வந்து அதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு தெரியல ஏன் இது வந்து ஹேங் ஆச்சு. ஐயா ஸ்கஜாயா என்னாச்சு? நான் ஸ்டக் ஆகல. இதுதானே ஸ்டக் ஆகுச்சு. சரி ஓகே லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி ஓகே ஆல்ரைட் சோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு கரங்கனை நீங்க பாப்பீங்க. ஓகே இப்போ இந்த இடத்துல
ஓகே, சோ இப்ப நீங்க வந்து இப்படிதான் அந்த கரங்கன்னா நீங்க பாப்பீங்க. ஓகே, உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, சோ அப்ப இது கடைசி ஸ்லைட் நான் போயிடுறேன். ஓகே, let me go to the next share. கடைசி ஸ்லைட்க்கு போயிடுறேன். ஓகே, alright. இப்போ யாரெல்லாம் இந்த செமினார்ல வந்து நீங்க கலந்துக்கிட்டீங்களோ உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு சான்ஸ் for you to win free gift from myself. Okay, from our teachers here. Okay, good job. ஓகே, இதான் நம்மளோட இது. ஓகே, சோ இப்ப வந்து இந்த சொந்தக்காரங்க இது வந்து ஃபார் ஃப்ரீயா நம்ம கொடுக்குறோம். பட் இதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த கரங்கான் வந்து உங்களுக்கு இலவசமா நம்ம கொடுக்குறோம், ப்ரொவைடட் நீங்க இந்த ஒரு வாரத்துல டியூஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா. நிறைய பேர் கேக்குறீங்க, டியூஷன் வந்து வேணுமா, டியூஷன் எனக்கு கிடைக்குதுனாக்கா ஓ நீங்க ப்ரோமோட் பண்றீங்க. இசியா, நீங்க டியூஷனுக்கு மட்டும்தான் நீங்க வந்து காசு கட்டுவீங்க. அது கூட 99 வழி, 109 வழி, 129 வழி, 199 வழி ஃபார் SPM. மோஸ்ட்லி 99 109 பிரைமரி ஸ்கூலுக்கு நீங்க வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். உங்களுக்கு வரும் கரங்கான் மட்டும் இல்ல, BM, இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், செஜாரா, பாகியன் A, பாகியன் B, பாகியன் C, பாகியன் D எல்லாமே கம்ப்ளீட்டா வரும். ரிவிஷன் போர்ட்டல், கிளாஸஸ், குரு AI, ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே சேர்த்து. சோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி உங்களுக்கு இது வரும். நீங்க அந்த டியூஷனுக்கு மட்டும்தான் காசு கட்டுவீங்க. ஆனா இங்க வந்து சொந்தக்காரங்கன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அது மட்டும் இல்லாம கைடன்ஸ் ஆன் ஹவு டு ஸ்டடி. உங்களுக்கு அப்பப்ப ஒரு ஓவரால் கோச்சிங் செஷன், எப்படி உங்களுக்கு மோட்டிவேட்டடா படிக்கிறது, எப்படி நீங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டை பயன்படுத்தி படிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி நீங்க வந்து உங்களோட கோல் எப்படி செட் பண்றது, உங்களோட என்னது வருங்கால ஃபைனல் எக்ஸாம்க்கு எப்படி கோல் செட் பண்றது, SPM படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா எப்படி அடுத்த மேற்படிப்பு படிக்கிறது, இது எல்லா கைடன்ஸும் முழுக்க முழுக்க ஃப்ரீயா தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேயா, சோ இன்க்ளூடிங் இந்த ஃப்ரீ கிஃப்ட். சோ இந்த ஃப்ரீ கிஃப்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, கம் லெட்ஸ் யூ. இது வந்து ஸ்காலர் 2க்கு அண்ட் PDF காப்பி வந்து உங்களுக்கு நான் மணிங்கா ஸ்கூலுக்கு நான் கொடுக்குறேன். ஓகே, சோ லெட் மீ ஷேர் யூ கைஸ். ஓகே, டக்குன்னு அப்படி போக முடியல, அது வந்து ஸ்டாப் ஷேர் பண்ணிட்டு தான் போறதா இருக்கு. ஓகே, ஸ்டாப் ஷேர். ஓகே, ஓ ஓகே ஓகே, நீங்க பாருங்க. ஓகே, சுஜாயா. ஓகே, நீங்க பாருங்க, சொந்தக்காரங்கன்னு தெரியுதா? அப்ப கீர்த்தி தெரியுதா? தெரியுது. ஓகே, சோ இதுதான் அந்த சொந்தக்காரங்கன். ஓகே, சோ இந்த சொந்தக்காரங்கன் வந்து நான் உங்களுக்கு PDF ஃபார்மேட்ல கொடுக்குறேன். இது என்னென்ன விஷயம்லாம் இருக்குன்னு இதுல நீங்க பாருங்க. 300 சொந்தக்காரங்கன் கைஸ், 300 சொந்தக்காரங்கன். என்னென்ன சொந்தக்காரங்கன் இருக்கு நீங்க பாருங்க. இது வந்து போத் ட்வி பஹாசால வரும். இது வந்து worth of more than 100 ringgit. பட் உங்களுக்கு நான் இது ஃப்ரீயாவே நான் கொடுக்குறேன். ஓகே, ஒண்ணு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் இங்கிலீஷ், இன்னொன்னு வந்து பஹாசால வரும், ட்வி பஹாசால வரும். ஒன்னு இங்கிலீஷ், இன்னொன்னு பஹாசால வரும். ஓகே, சோ எத்தனை சொந்தக்காரங்கன் இருக்கு நீங்க பாருங்க. 56, அடுத்து என்னது 74, அடுத்து என்னது 100. பாத்தீங்களா? ஓகே, எத்தனை கரங்கன் இருக்கு பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்ப வந்து குட் டாட்டர். ஓகே, இப்ப இந்த மாதிரி ஒரு கரங்கன் இருக்குல்ல. அடுத்தது அண்ணா பெரும்பான் ஞாபாய். இது வந்து ஸ்காலர் 2. ஓகே, இது வந்து ஸ்காலர் 2. ஸ்காலர் மண்ணுங்க ஒரு விஷயம் இருக்கு, அது நான் உங்களுக்கு காட்டுறேன். இட்ஸ் கோயிங் பி வெரி வெரி பவர்ஃபுல். உண்மையிலே நானே பார்த்து தெரிச்சிட்டேன் அது எவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுல பாருங்க, இப்போ ஒரு கரங்கன் உங்களுக்கு நீங்க மலாயிலையும் படிச்சுக்குவீங்க, இங்கிலீஷ்லயும் படிச்சுக்குவீங்க. ஒரு கரங்கனை படிக்கணும், ஒரு கரங்கன் இம்ப்ரூவ் பண்ணோம்னா என்ன அம்மாலான் உங்ககிட்ட இருக்கணும்னு சொன்னேன், அம்மாலான் மும்பாச்சு இருக்கணும். ரைட்டா? ஓகே, இப்ப நீங்க இதெல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு அடுத்து ஜஸ் அப் vocabulary திங்கட்கன் கோசா கத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்து ஒரு அந்த கரங்கனை ஒட்டி உங்களுக்கு ஒரு கோசா கத்தாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இங்கிலீஷ்லயும் வரும், மலாயிலையும் வரும். ஓகே, so இப்ப terrible for example, something bad or unpleasant. Teruk, sesuatu yang tidak baik atau tidak elok. ஓகே, so அடுத்து my sister அப்படின்னு வருதா, kakak saya அப்படின்னு சொல்லிட்டு மலாயில வரும். சோ அப்ப இந்த கரங்கனை ஒட்டி vocabulary வேர்டும் நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தைகள் புரியலன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி vocabulary நீங்க படிக்கும் போது you will understand what is the word and penggunaan kosakata yang betulum இந்த கரங்கன் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்குவீங்க.
Okay, so next, Lucy the kitten. Lucy seekor anak kucing. இது எல்லாமே நீங்க கத்துக்குவீங்க. அப்ப எவ்வளோ விஷயம் இருக்கு பாருங்க. See, just imagine எவ்வளோ கரங்கன் உங்ககிட்ட இருக்கு. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஐம் giving you for free. Standard 1 until form 5 you all can get it. Oh, by the way, இது வந்து tahap 1 and tahap 2. Okay, tahap 1, tahap 2 and tahap 2க்கும் இருக்கு அடுத்து. Okay, அடுத்து tahap 2க்கும் இருக்கு. So அது கொஞ்சம் நான் fast forward போறேன். இன்னும் நிறைய இருக்கு. ஓகே, 300 பேஜஸ் கிட்ட வருது. ஸோ அப்போ இது எல்லாமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு கோ இன் ரீட், கோ த்ரூ. எவ்வளோ விஷயம் இதுல லேர்ன் பண்ணலாம் நீங்க. இப்போ நான் பாக்குறேன் நிறைய வீட்ல சொந்தோ கரங்கன் புக்கு இருக்கா இல்லையா உங்களுக்கு. முதல்ல நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் பாக்குறேன் எத்தனை பேர் இருக்குன்ட்டு. எத்தனை பேர் வீட்ல சொந்தோ கரங்கன் புக்கு இல்லை? பார்ட்னர்ஸ் டேக் நோட் பண்ணிக்கங்க. நோனாக்கா நோன்னு போடுங்க. எத்தனை வீட்ல வந்து சொந்தோ கரங்கன் புக்கு இல்லை? நிறைய வீட்ல இல்ல பாத்தீங்களா? எஸ் இருக்கிறவங்க ஓகே, பட் நோன்னு நிறைய பேர் சொல்றாங்க. எஸ் அப்படின்னு சேடா சொல்றீங்க. அது நோவா எஸ்ஸா? ஓகே, நிறைய பேருக்கு இல்ல. ஓகே, சோ இந்த இல்லாதவங்களுக்கு தான் நான் இப்ப ஃப்ரீயா கொடுக்குறேன் நானு. ஓகே, இல்லாதவங்களுக்கு தான் இப்ப நான் ஃப்ரீயா கொடுக்குறேன். நோ வரிஸ், ஐ கேன் கிவ் யூ ஃபார் ஃப்ரீ. ஓகே, சோ இது வந்து ஃபார் ஸ்காலர் ரெண்டா tahap 1 and tahap 2 ரெண்டுத்துக்குமே இருக்கும் இந்த கரங்கன். சோ இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல் டு கோ அண்ட் யூஸ் இட். எப்படி இருக்கு சொந்த கரங்கன்? ஓகேவா? டு யூ லைக் இட்? ஸ்காலர் ரெண்டா பிள்ளைங்களுக்கு ஓகே குட். ஓகே ஓகே குட். இருக்குன்னா வெரி குட், இல்லனாக்கா யூ கேன் கெட் இட் ஃப்ரம் மீ. ஓகே, ஆல்ரைட். சோ அடுத்து வந்து உங்களுக்கு நான் இன்னொன்னு காட்டுறேன். ஓகே கீர்த்தி, என்னோட இந்த இது பார்க்க முடியுதா? இது பார்க்க முடியுதா? கேனா? ஓகே, ஆல்ரைட். சோ ஸ்கூலா மனுங்கா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? மனுங்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நேர்களே. ஓகே, நீங்க பாருங்க, இதுல நான் உங்களுக்கு வந்து டெக்னிக் menjawab karangan bahagian A dan bahagian B உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன் பாருங்க. bahagian A dan bahagian B. ஓகே, இது வந்து kertas 2 ஓட பேப்பர். ஓகே, bahagian A வந்து பாத்தீங்கன்னா sekejap ya. ஓகே ஓகே, bahagian A என்ன, bahagian B என்ன? karangan respons tertutup, karangan respons terbuka. sekejap ya. sekejap ya. ஓகே, ஓகே, தெரியுதா உங்களுக்கு நான் காட்டுறது? ஓகே, சோ இதுதான் வந்து இந்த கரங்கன். ஓகே, சோ பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு சிலது முக்கியமானது நான் காட்டுறேன். ஓகே, நீங்க வந்து உங்க கரங்கனை எப்படி வந்து ஒரு கரங்கனை ரேட் பண்ணுவீங்க? ஓகே, சோ உங்களோட கரங்கன் வந்து memang marka yang sangat tinggi. ஓகே, cemerlangan ஒரு மார்க்கா வந்து அப்படின்னு காட்டணும்னாக்கா, ஓகே, cemerlang அப்படின்னாக்கா 59 hingga 70 மார்க்கா. அப்ப அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியா உங்களுக்கு இருக்கணும்? menengah school students, Okey, idea yang relevan, okey, penggunaan pelbagai jenis kata yang luas dan tepat, kosa kata yang tepat. Okey, இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கீழே அடுத்து வந்து memuaskanna எப்படி இருக்கும் அதோட கரங்கன்னு? ஓகே, memuaskanna ஒரு கரங்கன் எப்படி இருக்கும்? இது வந்து மூவ் பண்ண மாட்டேங்குது. ஓகே, ஓகே, kurang memuaskanna அது எப்படி இருக்கும்? ஓகே, kurang minimumனாக்கா என்ன பண்ணிருக்கோம்? ஒரு pencapaian minimum 0 to 1 to 11னாக்கா அது எப்படி இருக்கும் உங்களோட மார்க்லாம்? அப்படிதான். ஓகே, சோ அப்ப அந்த மாதிரி ரொம்ப லோவான மார்க் நீங்க எடுக்கும்போது உங்களோட லெவல் எந்த லெவல்ல இருக்கீங்கன்ட்டு நீங்க இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து நீங்க பாருங்க, பரிபாச, பந்தோன், சோகன். ஓகே, என்னென்ன இது நீங்க காட்டலாம், என்னென்ன இது நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதையும் இதுல நீங்க பார்க்கலாம். ஓகே ஓகே, இது அதுக்கப்புறம் கீழே பாருங்க. இப்போ நீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹாலியன், டெமிக்கன், தம்சில்னிய இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இது வந்து கான்செப்ட் BSKL. சோ பேபா, sebab, kesan dan langkah.
ஓகே, சோ kesan பாசிட்டிவ் எப்படி இருக்கணும்? ஓகே, லங்கா லங்கா நான் சொன்ன தரமா கைடா கைடா சாரு சாரு லங்கா லங்கா இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இது நீங்க யூஸ் பண்ணணும். penanda wacana அதுக்கப்புறம் என்ன மாதிரி penanda wacana இங்க பாத்தீங்களா? cuba lakukan anjakan paradigma. ஓகே, இங்க போட்டிருக்கு பாருங்க. Dalam menitis arus globalisasi ini, dalam menelurusi arus milenium ini, dalam meneliti zaman pasca inovasi. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இதுல நிறைய ஐடியாஸ் இருக்கு. இதுவுமே இப்ப மனுங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இப்ப இலவசமா கொடுக்க போறேன். penanda wacana hari ini hari yang mulia. ஓகே, சோ என்னென்னமோலாம் இருக்கு. natijahnya justru itu. ஓகே, விதவிதமான penanda wacana இருக்கு தெரியுமா? அந்த penanda wacana எல்லாமே இதுல சாம்பிளா உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகே Okey. Dan இதெல்லாம் வந்து pada masa dahulu masyarakat kita menggunakan limau purut dan juga beluru untuk membersihkan badan mereka. So இதெல்லாம் வந்து contoh. எல்லாம் என்னென்ன வார்த்தைகள் நீங்க யூஸ் பண்ணலாம், அதாவது உங்களோட ayat kiasan சொல்லுவாங்க. ayat kiasan எப்படி நீங்க ayat kiasan நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லாமே இதுல இருக்கு. Semasa pada era revolusi industri dalam mengharungi era transisi modernism ini. Wow. எவ்வளோ ஐடியாஸ் பாத்தீங்களா? So nice lah. Contoh, isi satu. Okay, isi kedua. Macam mana contoh? Okay, kata apa ayat simpul. Have you heard about ayat simpul? Sebagai penutup wacana. Simpul naka kesimpulan lah. Okay, cara penutup satu. Cara penutup dua. Okay, இது வந்து latihan. அதாவது contoh soalan. இந்த contoh soalan, எப்படி நீங்க வந்து அதோட டெக்னிக் menjawab. Okay, முதல்ல நான் சொன்ன தெரியுமா? அதாவது, what do you call that? Isu-isu semasa. இது எல்லாமே இதுல வரும். ஓகே, கemalangan jalan raya. அது kemalangan jalan raya. எப்படி வந்து நீங்க அதை ஆன்சர் பண்ணுவீங்க? இதோட contohkarangan இங்க இருக்கு. ஓகே, what else? Rasuah. Kesalahan rasuah. இது பத்தியும் வந்து உங்களுக்கு contohkarangan இருக்கு. Penangguhan aktiviti luar semasa musim panas. பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய உங்களோட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய இசு semasa. அதுக்கப்புறம் what else? What else? What else? Yeah. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது கேஸ் புலி. இது கடைசியா உள்ளது வந்து கேஸ் புலி. Kejadian bully semasa tu YB Fadina Siddiq. Semoga aspirasi Menteri Pendidikan YB Fadina Siddiq. இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். So that உங்களுக்கு ஒரு கரங்கன் செய்யறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Is that clear? கிளியரா? இதுதான் இப்படிதான் இருக்கும். கரங்கன் உண்மையிலே வந்து செம்மையா இருக்கு. சோ அப்ப இந்த கரங்கன், இந்த மனுங்கா ஸ்கூலோட கரங்கன் வந்து நான் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறேன். பிரைமரி ஸ்கூலுக்கும் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்ப யாருக்கெல்லாம் வந்து இ டியூஷன் வேணும், யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் விதின் திஸ் பிக் வீக் அப்படின்னா, கெட் இ டியூஷன். அந்த ஒரு இ டியூஷன் தொகையை மட்டும் பே பண்ணிட்டு கெட் திஸ் புக் ஃபார் ஃப்ரீ. இன்னும் எனக்கு நிறைய புக் இருக்கு கொடுக்கறதுக்கு. ப்ரீ ஸ்கூலுக்கு எனக்கு ஆக்டிவிட்டி புக் நிறைய இருக்கு. இங்கிலீஷோட எஸ்ஏ புக் இருக்கு, இங்கிலீஷ் எஸ்ஏ. அதுக்கப்புறம் செஜாரா நோட்ஸ் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்கு. செஜாரா நோட்ஸ் செஜாரா நோட்ஸ் and also moral நோட்ஸ். ஓகே, மனுங்கா ஸ்கூலுக்கு moral நோட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு வேணும், நான் இலவசமா உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். நீங்க இ டியூஷன் அது நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க எது வேணாலும் நீங்க ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அண்ட் இது மட்டும் இல்ல, உங்களுக்கு செமினார் மோட்டிவாசி அடுத்து வரப்போகுது. கோச்சிங் செஷன், கைடன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் செஷன் மாதிரி நிறைய வருது. ஏன் என்னத்துக்கு ஏன் ஸ்டாப்னு சொல்றீங்க? ஓகே, யாருக்கெல்லாம் வந்து டீச்சர் want to join. ஓகே, ஸோ இந்த புக் வந்து உண்மையிலே வெரி இம்பார்ட்டன்ட். See, I'm not bothered those who are not taking it seriously. No problem. ஆனா இது வந்து வாரம் வாரம் உங்களுக்கு இனிமே வந்து ஒரு கைடன்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு நான் வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட், எப்படி ஒரு மோட்டிவேட்டடா படிக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பா கெட் பேக் டு யோர் கன்சல்டன்ட். யாரு உங்களுக்கு அந்த லிங்க் கொடுத்து இதை அட்டென்ட் பண்ண வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட வந்து திருப்பியும் கெட் பேக் பண்ணி எப்படி வந்து இதை பதியுறது, எப்படி இந்த சொந்தக்காரங்க புக் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, அண்ட் 20% டிஸ்கவுண்ட் இருக்கு. இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அது டிஸ்கவுண்ட் இருக்கு. இ டியூஷனுக்கு மட்டும்தான் காசு கட்டுவீங்க. இந்த சொந்தக்காரங்க மத்ததெல்லாம் சொன்ன தரமா கைடன்ஸ், இது எல்லாமே ஹவு டு டெக்னிக் டு ஸ்டடி அண்ட் ஆல் தட் எல்லாத்தையும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நான் இலவசமாவே கொடுக்குறேன். ஓகேயா? Okay, good. All right, good. Okay, so Teacher Kirti, do we have any sharing?
ஒரு ஷேரிங்க்கு நம்ம ஓபன் பண்ணலாமா? யாரு வந்து இங்க இ டியூஷன் ஸ்டூடெண்டா இருந்து யூ வாண்ட் டு ஷேர் குட் ஷேரிங், ஓகே? நீங்க இ டியூஷன் பயன்படுத்தி உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டெஸ்டிமனி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருக்கீங்களாங்க? யாராவது இருக்கீங்களா? அண்ட் வேணும்ன்றவங்க கண்டிப்பா வந்து கன்சல்டன்ட் கெட் பேக் பண்ணிருங்க. இ டியூஷன் பத்தி யாராவது ஷேர் பண்ண போறீங்களா? யாஷினி, டு யூ வாண்ட் டு ஷேர்? V2043, do you want to share? Shiran Jace. Okay, come. ஓகே, சுகீர்த்தன், கெட் பேக் டு யுவர் கன்சல்டன்ட். யார் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணா அவங்க கிட்ட கெட் பேக் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இப்பவே உங்களுக்கு கிடைச்சிரும் அந்த ஃப்ரீ புக்கு. ம் ஸ்கிச்சாவிய சுகீர்த்தன். சுகீர்த்தன், யூ வாண்ட் டு ஷேர்? ஓகே, அன்மியூட் பண்ணிக்கங்க, வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிட்டு வீடியோ ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். மகாலட்சுமி, உங்களுக்கு யாரு இந்த லிங்க் கொடுத்தா? இந்த லிங்க் யாரு கொடுத்தா உங்களுக்கு? சுகீர்த்தன், அன்மியூட் பண்ணிக்கங்க. Can, definitely can. Why cannot unmute? அப்போ கெட் பேக் டு யுவர் கன்சல்டன்ட். யார் உங்களுக்கு இந்த லிங்க் கொடுத்தா அவங்க கிட்ட கெட் பேக் பண்ணுங்க. ஓகே, ஸோ எனக்கு தெரியல ஏன் உங்களுக்கு வந்து லிங்க் வர மியூட் பண்ண முடியலன்ட்டு, அன்மியூட் பண்ண முடியலன்ட்டு. எனிபடி எல்ஸ் வாண்ட் டு ஷேர்? லுக் லுக்ஷிகா. குயிக்கா நான் கூப்பிட்டுறேன். லுக்ஷிகா. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கங்க லுக்ஷிகா. ஐ எம் த அட்மின், ரைட்? நான் அட்மின் தானே? நோ வண்டர். கீர்த்தி, என்ன நீங்க அட்மினா போடலையா? நோ வண்டர். ஓகே, லுக்ஷிகா, நோ வண்டர் ஐ குடன்ட் சுகீர்த்தன் போது அன்மியூட் பண்ண முடியல. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க லுக்ஷிகா. சுகீர்த்தன் ரெடியா இருங்க. ஆ, வாய் லுக்ஷிகா, அன்மியூட் பண்ணுங்க. We are running out of time. பிரசன்னா, யூ கேன் கெட் பேக் டு த கன்சல்டன்ட். உங்களுக்கு யாரு வந்து அந்த லிங்க் கொடுத்தா? அனுஷ்கா. சரி, கை தூக்குங்க. யாஷ்னி, யாஷ்னி, டு யூ வாண்ட் டு ஷேர்? ஓகே, கொஞ்ச நேரம் இருங்க. ஐ ட்ரை. நான் குயிக்கா தான் நான் இது பண்றேன். ஓகே, தெரியல ஏன் வந்து என்னால ஷேர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஓகே, அன்மியூட் பண்ணுங்க யாஷ்னி. ஆ, ஓகே. Hi, teacher. எஸ், ஹாய் யாஷ்னி. ஓகே, அன்மியூட் பண்ண முடியுது, ஏன் மொத்த ஸ்டூடெண்ட்ஸால முடியல? ஓகே யாஷ்னி, எப்படி இருக்கீங்க? I am fine. வெரி குட், வெரி குட். யாஷ்னி, நீங்க என்னோட ஸ்டூடெண்ட் தானே? இல்ல யாரோட ஸ்டூடெண்ட் நீங்க? Teacher Ish. ஆஹா, சாரி. ஏன்னா யாஷ்னி எனக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே, சோ யாஷ்னி, சொல்லுங்க யாஷ்னி, உங்களுக்கு நீங்க இ டியூஷன் எவ்வளவு நாளா நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க and what you would like to share about e-tuition here? நான் வந்து டியூஷன் வந்து போன வருஷம் டிசம்பர்லேருந்து படிக்கிறேன். டியூஷன் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நான் டியூஷன் படித்தேன்.
அதுல வந்து அவ்வளோன்னு வந்து எனக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல. நான் வந்து அதுக்கு முன்னுக்கு வந்து ரொம்ப சி, டி அப்புறமா ஃபெயில் தான் வாங்குவேன். திஸ் டைம் வந்து பிஎம்ல வந்து நான் ஏ வாங்கியிருக்கேன், 88. போன வருஷம் வந்து என்னோட மார்க் வந்து ரொம்ப குறைவா இருந்துச்சு. டியூஷன்லேயே வந்து எனக்கு ரொம்ப வந்து எது ஹெல்ப் பண்ணுச்சுன்னா குரு ஏஐ, அதுக்கப்புறம் வந்து புக்ஸ் அதெல்லாம் வந்து நோட்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ப்ராக்டிசஸ் நான் வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ப்ராக்டிசஸ் செய்வேன், அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறமா லைஃப் கிளாஸஸில் டீச்சர் சொல்லி தரதெல்லாம் வந்து ரொம்ப வந்து புரிஞ்சிச்சு. ஆஹ் வெரி குட், நல்லா புரிஞ்சிச்சு. வெரி குட், வெரி குட். யாஷினி, நீங்க என்ன ஃபார்ம் படிக்கிறீங்க? இல்ல என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஸ்டாண்டர்ட் 6. ஸ்டாண்டர்ட் 6 தமிழ் ஸ்கூலா நீங்க? ஆ ஓகே, வெரி குட். சோ நீங்க டியூஷன் படிக்கிறதுக்கு முன்னையும் இப்ப டியூஷன் படிக்கிறதுக்கும் என்ன ஒரு முன்னேற்றம், என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பாத்தீங்க உங்ககிட்ட? என்னோட மார்க்ஸ் அப்புறமா என்னோட லேசினஸ் வந்து முந்திலாம் வந்து படிக்கணும்னாலே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இப்போ வந்து படிக்கிறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வெரி குட், வெரி குட். சோ என்ன மார்க்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டீங்க யாஷினி? நீங்க எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆவறீங்க? ம். வந்து இதுக்கு முன்னுக்கு நான் வந்து மார்க்லாம் வந்து ரொம்ப ஜஸ்ட் பாஸ் அப்புறமா வந்து இந்த சி இப்படிதான் எடுத்துட்டு இருந்தேன். இப்போ வந்து என் மார்க்ஸ்லாம் வந்து ஏபி இப்படிதான் இருக்கு. சி கூட நான் அந்த வருஷம் எடுக்கல, மிட் டேர்ம்ல. மார்க் வந்து நல்லா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் யாஷினி. ஓகே, இஃப் யூ டோன்ட் மைண்ட் கேன் ஷேர் வித் அஸ் உங்களோட பிஎம் இல்ல மத்த சப்ஜெக்ட்ல என்னென்ன மார்க் நீங்க கடைசியா கிடைச்சது உங்களுக்கு அந்த மித்தம்ல? இந்த மிட் டேர்ம்லயா? எஸ், ஆமா, ஆமா. பிஎம்ல வந்து 88, சயின்ஸ்ல வந்து 96, மேத்தமெட்டிக்ல வாவ், வந்து 60, வாவ், வாவ், தமிழ் மொழியில வந்து 80. வாவ். ஓகே. பிஎம்ல வந்து 88. ஓகே. பிஎம் இங்கிலீஷ், மேக்ஸ் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன். மேக்ஸ் எவ்வளவு? 60, 60. ஓகே, வெரி குட். சயின்ஸ்ல? 96. ஓகே. மேக்ஸ்ல வந்து 16 சொன்னீங்கல்ல, இதுக்கு முன்ன போன வருஷம் என்ன மார்க் எடுத்தீங்க மேக்ஸ்ல? மேத்ஸ்ல வந்து போன வருஷம் வந்து 100 அவுட் ஆஃப் வந்து 18 சம்திங் ஃபெயில் தான். ஃபெயில்? ஆ யஷ்னி, தட் மீன்ஸ் 18ல இருந்து இப்ப 60க்கு வந்திருக்கீங்களா? ஆ ஓ வாவ், தட்ஸ் எக்ஸலன்ட் ஸ்கோர் யஷ்னி. இதுதான் நீங்க மெயினா ஷேர் பண்ணிருக்கணும். ஓகே, வெரி குட். தட் மீன்ஸ் மத்த சப்ஜெக்ட் எல்லாமே ஓகே, ஆனா இப்ப மேக்ஸ் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது மேக்ஸ்ல. வெரி குட், தட் இஸ் வெரி எக்ஸலன்ட். ஆ. ஏன் வந்து உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது மேக்ஸ் குறிப்பா? இதுக்கு முன்னுக்கு நான் மேத்தமெட்டிக்ஸ் டியூஷன் படித்தேன். ஆனா வந்து அதுல வந்து டீச்சர்ஸ் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து அப்படியே ஆஹ் நம்ம வந்து என்ன ஒரு கொஷின் சொல்லுமோ அதுக்கு வந்து டைரக்டா வந்து ஆன்சர் சொல்லுவாங்க, தவிர்த்து வந்து ரொம்ப லைக் சரியா ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப விளக்க கரெக்டான மாட்டாங்க. அப்படியே ஜலங்கரிச்சு. அந்த ஆன்சர் ரொம்ப சொல்லிட்டு. ஓகே, புரியுது. ரொம்ப எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஜலங்கரிச்செல்லாம் விளக்க மாட்டாங்களா? ஆஹ் ஆனா வந்து இப்போ இருக்கிற டீச்சர் வந்து நம்மளுக்கு புரியலன்னா நம்ம திருப்பி கேட்டா கூட சொல்றாங்க. ம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கிளாஸஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, புரியலன்னா திருப்பி அதுல போய் பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப். வெரி குட். இப்ப தெரியுதா ஏன் டியூஷன் வந்து எத்தனை பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டு? வெரி குட் யஷ்னி. ம் ஓகே, நல்ல ஒரு முன்னேற்றம் காமிச்சிருக்கீங்க. தட் மீன்ஸ் லிட்ரலி யஷ்னி, நீங்க ஆரம்பத்துல ரொம்ப ஃபெயிலா இல்ல ரொம்ப அவரேஜா இருக்கிற ஸ்டூடெண்ட், நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மார்க் எல்லாமே இப்ப ஸ்ட்ரெயிட் ஏ எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து முன்னேற்றம் காமிச்சிருக்கீங்க. ஆமாவா? சோ எக்ஸலன்ட் யஷ்னி, வெரி குட், வெரி குட். ஐ விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா 6ஆம் ஆண்டு தமிழ் ஸ்கூல்ல அடுத்து நீங்க ஃபார்ம் 1க்கு நீங்க ப்ரோமோட் ஆகி போகணும். அது ப்ரோமோட் ஆகி போறது மட்டும் இல்லாம நீங்க இப்போ நல்ல ஒரு ஸ்கோர், நல்ல ஒரு ரிசல்ட்டோட ஸ்ட்ரெயிட் ஏயோட நீங்க வந்து ஃபார்ம் 1க்கு ஏறணும். ஓகேயா? வெரி குட். ஓகே, அடுத்து இன்னொரு குட் நியூஸ் நான் கேட்கணும் உங்ககிட்ட இருந்து. டீச்சர், நான் இன்னும் இது போன தடவை ஒரு மித்தமோட ஃபைனல் எக்ஸாம் இன்னும் நிறைய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த குட் நியூஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்களா? ம் கண்டிப்பா. ஓகே, சரி எவ்வளவு பண்ணியாச்சு. கான்பிடென்ட்டா இருக்கீங்க? எவ்வளவு கான்பிடென்ட்டா இருக்கீங்க இந்த வரப்போற ஃபைனல் எக்ஸாம்ல? நான் வந்து சும்மா சொல்லுங்க, எவ்வளவு கான்பிடென்ட்டா நான் இருக்கீங்க? வந்து 100% வந்து கான்ஃபிடென்டா இருக்கேன், என்னால முடியும் அப்படின்னு. வெரி குட். இதுதான் கான்பிடென்ட். கான்பிடென்ட்னா இப்படி இருக்கணும்.
கான்ஃபிடென்ட்னா 80% 90% கிடையாது, 100% கான்ஃபிடென்ட். ஓகே, வெரி குட் யஷ்னி, நீங்க ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கீங்க. ஓகே, ஸோ குட். ஓகே, விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் யஷ்னி. இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் நீங்க கண்டிப்பா அடுத்தடுத்து. யா, வெரி குட், வெரி குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஸோ யா, குட் குட். ஓகே, தெர் இஸ் ஃப்ரம் யஷ்னி. ஓகே, ஸோ இந்த மாதிரி யஷ்னி மாதிரி இன்னும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்களா, ஓகே, இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் நீங்களும். இப்போ நீங்க எல்லாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட், இப்ப 200 ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எல்லாம் இம்ப்ரூவ் பண்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஐம் கோயிங் ஓப்பன் ஃபார் ஒன் மோர் ஸ்டூடெண்ட். வேற யாராவது இருக்கீங்களா நீங்க வந்து ஷேர் பண்றதுக்கு? வேற யாராவது இருக்கீங்களா? மனுங்கா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா? மனுங்கா ஸ்கூல், எனிபடி ஃப்ரம் மனுங்கா? சுகீர்த்தன், சுகீர்த்தன், வாட் ஃபார்ம் ஆர் யூ? துலக்ஷனாவா? துலக்ஷனா, are you from மனுங்கா? மனுங்காவா நீங்க? ஓகே, சாரியா, என்னால எல்லாமே முடியாது, கொஞ்சம் கஷ்டம். சோ அதான் துலக்ஷனா. ஓகே, துலக்ஷனா வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் டக்கு டக்குன்னு வாங்க, இல்லாட்டினா நான் ஓப்பன் ஃபார் அதர்ஸ்லாம். ஓகே, வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகே, துலக்ஷனா, துலக்ஷனா, துலக்ஷனாவாது. சரி, வேற யாராவது இருக்கீங்களா? எனிபடி else want to share? சீரியஸா இருந்தீங்கன்னா மட்டும் வாங்க. சரி, வன்ஷிகா கம். நான் குயிக்கா தான் இது பண்றேன். வன்ஷிகா. ஓகே, அன்மியூட் பண்ணிக்கங்க வன்ஷிகா. Hi, teacher. ஹாய். ஓகே, ஓகே. ஹாய் துலக்ஷனா. துலக்ஷனா, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? Teacher Vanshika. ஓ சாரி, வன்ஷிகா. வன்ஷிகா, சாரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? Teacher standard 5 படிக்கிறேன். நான் வந்து எஜுகேஷன் சிப்பாலிமா படிக்கிறேன் சார். ஓகே, Year யாரு 5. உங்களோட கன்சல்டன்ட், டியூஷன் கன்சல்டன்ட் யாரு? கீர்த்தி டீச்சர். கீர்த்திஸ்ரீ. ஓ ஓகே. சோ வன்ஷிகா சொல்லுங்க, டியூஷன் படிச்சு உங்களுக்கு என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது வன்ஷிகா? ஓகே சார், லாஸ்ட் இயர் வந்து நான் மேத்தமேட்டிக் வந்து 34% ஐ மீன் வன்ஷிகா, உங்களோட தென் லைன் ரொம்ப பிரேக் ஆகுது, ரொம்ப பிரேக் ஆகுது. டீச்சர் விளங்குறாச்சா? ஓகே, இப்ப பேசுங்க. ஓகே சார், என்னோட வந்து லைக் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிகஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா லாஸ்ட் இயர் நான் மேத்தமேட்டிக் 34, ஓகே, திஸ் இயர் வந்து நான் 60 எடுத்திருக்கேன். வாவ், வாழ்த்துக்கள், வெரி குட். தென் வந்து வந்துட்டு இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்துட்டு லாஸ்ட் இயர் சி எடுத்திருக்கேன். இந்த வருஷம் வந்துட்டு நான் பி எடுத்திருக்கேன். வெரி குட், வெரி குட். வேற? உம், அவ்வளோதான் இருந்துச்சு. வெரி மற்ற குட், சயின்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இ எடுத்திருந்தேன். திஸ் இயர் வந்துட்டு நான் டி எடுத்திருக்கேன். வெரி குட். ல இருந்து டிக்கு பி போயிருக்கீங்க. ஓகே, பிஎம் தென் சுஜாதா கூட. ஓகே, குட் குட் குட். ஓகே, குட். ஆல்ரைட், சோ அப்ப யாரு பேரு? வன்ஷிகா. ஓகே, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்கீங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் அதுல பாய்ப்பீங்க டியூஷன்ல? மோஸ்ட்லி வந்துட்டு நான் வந்துட்டு குரு ஏஐ யூஸ் பண்ணுவேன், கிளாஸ் ரெக்கார்டிங் யூஸ் பண்ணுவேன், ப்ராக்டிசஸ், அப்புறம் குயிஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் சார். வெரி குட். எவ்வளவு தெளிவா பேசுறாங்க பாத்தீங்களா? இவங்க எல்லாம் வந்து டியூஷனை முழுமையா பயன்படுத்துற ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களோட பேசுற விதத்திலே உங்களுக்கு தெரியும், நல்ல கான்பிடன்ட் காட்டுறாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து நல்ல ரிசல்ட் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகுச்சா இல்லையா? ல இருந்து டி போயிட்டாங்க, ல இருந்து பி போயிட்டாங்க. இதுதான் உண்மையான இம்ப்ரூவ்மெண்ட். வன்ஷிகா, இன்னும் டியூஷன் எடுக்காத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்வீங்க?
இன்னும் கொஞ்சம் 3 to 4 months வந்துட்டு யூஎஸ்ஏ வரப்போகுது. ஸோ இப்போ கூட டியூஷன் நிறைய ப்ரோமோ லைக் எடுக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் கிளாஸ்க்கு வாங்க, லைக் ப்ரோமோ இது பண்ணி வெரி கிளாஸ்க்கு குட். அட்டெண்ட் பண்ணுவேன். வன்ஷிகா, நீங்க ரொம்ப அழகாவே ப்ரோமோட் பண்றீங்க டியூஷன். நீங்க கூடி சீக்கிரம் நம்மளோட பார்ட்னரா ஆகலாம் போல இருக்கு. ரொம்ப அருமையா பேசுறீங்க. வாழ்த்துக்கள் வன்ஷிகா. ஓகே, வாழ்த்துக்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் டியூஷன் வந்து நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி விடுங்க. நீங்க ரிசல்ட் இம்ப்ரூவ் பண்றது மாதிரி நீங்க இன்னும் நிறைய பேருக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஷேர் பண்ணணும். கண்டிப்பா நீங்களும் ஓகே டியூஷன் இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரியா? வெரி ஓகே குட், தேங்க்யூ வெரி குட். டீச்சர். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஃபைனல் எக்ஸாம்ல இன்னும் இதை விட மார்க் அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் நீங்க. ஓகே, வெரி குட். ஓகே தேங்க்யூ டீச்சர். ஓகே, வெல்கம், வெல்கம். ஓகே, சோ தட் இஸ் ஃப்ரம் வன்ஷிகா. ஓகே, சோ பாத்தீங்களா அவங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இப்ப யாரெல்லாம் டியூஷன் ஸ்டூடெண்டா இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே இந்த ஃப்ரீ gift கிடைக்க போகுது. ப்ளீஸ் கெட் டு யோர் கன்சல்டன்ட், அவங்ககிட்ட எடுத்துக்கங்க. அண்ட் யார் இன்னும் டியூஷன் எடுக்காம இருக்கீங்களோ அந்த டியூஷன் எடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அப்புறம் அந்த சொந்தோக்காரங்கன் புக்கை நீங்க வந்து கண்டிப்பா படிக்கலாம். ஓகே, அது இலவசமா தான் நம்ம கொடுக்குறோம். அண்ட் டியூஷன் எடுக்கிறதுனால எந்த ஒரு கெடுதலும் இல்லை. எல்லாமே 100% உங்க மார்க் இம்ப்ரூவ் தான் பண்ண போகுது. இன்ஃபேக்ட் இன்னைக்குள்ள டாபிக் கரங்கன் கூட நிறைய எப்படி இம்ப்ரூவ் பண்றது, குரு AI எப்படி யூஸ் பண்றது ஒரு கரங்கனுக்கு அப்படின்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஆமாவா? அதே மாதிரி நம்ம இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் வந்து குரு AI யூஸ் பண்ணி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் காமிச்சிருக்காங்க. அதேதான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்றேன். ஓகே, சோ அவ்வளவுதான் நான் இன்னைக்குள்ள டாபிக். சோ வித் தட் தேங்க்யூ சோ மச். ஓகே, யாரெல்லாம் வந்து இன்னும் பதிலையோ மறக்காம உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட கேட்டுக்குங்க. ஓகே, என்ன உங்களுக்கு கேள்வி தெரியலையோ இல்ல யூ வாண்ட் டு நோ அபவுட் த என்னது ஃப்ரீ கிஃப்ட் அப்படின்னா கெட் பேக் டு யோர் கன்சல்டன்ட் கைஸ். ஓகே, ஆல்ரைட். சோ தேங்க்யூ சோ மச். ஐ விஷ் யூ கைஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த செமினார் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது கூட உங்களோட கன்சல்டன்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க மறக்காம. ஓகே, டேக் கேர், பாய். நெக்ஸ்ட் வீக் உங்களை நான் மீட் பண்றேன். another நியூ டாபிக். கண்டிப்பா அடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன். டேக் கேர், பாய். மீட் யூ ஆல் நெக்ஸ்ட் வீக். பாய்.